ரஹ்மானுர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய நோன்பு பெருநாளை சிறப்பிக்கும் முகமாக ஒரு நகரசபையினால் இந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சிறிது நேரம் சுணங்கி இருந்தாலும், ஏன் அது கூடுதலாக கூட இருக்கலாம், அதையெல்லாம் பொறுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் ஊரின் உள்ளங்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆதமுல் அல்லமல் மாலமு இல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா பல பொருட்களையும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுத்தான். அந்த வகையிலே எங்களுடைய நாவிலிருந்து இந்த ஊருக்கு நல்ல பல கருத்துக்கள் சொல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பட்டிமன்றம் ஒரு காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு நினைக்கிறேன். ஏண்டா இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தர வாழ்க்கையும் எங்களுடைய ஒவ்வொருத்தர நேரமும் என்ன மாதிரி கழிஞ்சிட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆராயப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் யாருமே அதை பற்றி யோசிக்காம அப்படியே போயிட்டு இருக்குது எங்களோட நேரம் எல்லாம். அந்த வகையில் பல பேர் அபிப்பிராயங்கள் ஃபேஸ்புக்கில் கேட்கப்பட்டு, இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் இன்றைய வாழ்வொழுங்கில் எங்களுக்கு நன்மையாக அமைகிறதா தீமையாக அமைகிறதா என்கிற தலைப்பிலே ஏறாவூரிலே ஒரு பட்டிமன்றம் செய்தால் என்ன என்று பட்டிமன்றத்துக்கு பேச்சாளர்கள் ஃபேஸ்புக்கில் அழைக்கப்பட்ட பொழுதோ, எங்களுடைய சகோதரர்கள் ஏறாவூரிலே ஃபேஸ்புக்கிலே மிக கடுமையாக சமூக மாற்றம் தொடர்பிலும், சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும், சமுதாயத்தை தூக்கி நிமிர்த்த வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதி குவிக்கிற அந்த இளைஞர்கள் யாரும் முன்வரவில்லை. எங்கள் ஊரிலே பட்டிமன்றம் பேசுவதற்கென்று பாரம்பரியமாக இருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான் இதை நடத்த வேண்டி இருக்கிறது. அதை நான் மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொள்வதா, சிந்தனை சோம்பேறிகளாக கிடக்கிற எங்களுடைய ஃபேஸ்புக் எழுத்தாளர்களை பற்றி கவலைப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. யாரும் கல்லால் எறிஞ்சு விட்டுறாங்க மக்கள், ப்ளீஸ். அது உண்மையாகவே நான் கொஞ்சம் டைம் முன்னுக்கு எடுத்து பேசலாம். இந்த இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னண்டா, எங்களோட ஏறாவூரை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஏறாவூரில் இன்றைக்கு கவிதை எழுதுகிறார்கள், நல்ல கட்டுரைகள் எழுதுகிறார்கள், நிறைய சமூக மாற்றம் பற்றி சிந்திக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. அழகாக எழுதுறான். அவன் ஒரு கனவை காண்றான். எங்களோட ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இந்த ஊரை பற்றி ஒரு கனவு இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பேச வந்திருக்கிற, ஃபேஸ்புக்கிலே எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஏறாவூர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான கனவு இருக்கிறது. அந்த கனவை பாராட்டுகிற ஒன்றாக நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை பயன்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம், அவாவும் கூட. அன்புள்ள சகோதரர்களே, இலக்கியம் என்பதை எழுதுகிறவர்கள் தொடர்பிலே எங்களுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. வேலை இல்லாதவன், இது என்ன சார், என்னடா கவிதை எழுதுற, கவிதைன்னா என்ன? அன்புள்ள சகோதரர்களே, விளக்கை ஏற்றி வைப்பதுதான் என் வேலை. அந்த வழியிலே எதிரியினுடைய வீடு இருந்தாலும் நண்பனுடைய வீடு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அன்று அல்லாமா இக்பால் சொன்னானே, அந்த மாதிரியான ஒரு சமூக போராட்டத்தை, ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான கவிதைகள் மிகவும் அவசியமானது. அன்புள்ள தோழர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அதை நாங்கள் மதிக்க வேண்டும். ஏறாவூரை பொறுத்தவரையிலே பாஹிம், பூவன், அதான் எங்களுடைய ஹம்சா உபைதுல்லா, அதே மாதிரி அனுபீர், இன்னும் எத்தனையோ அழகான கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். சனூஸ் அப்துல்லா, அல்லமீன், SLAS, நசீர் ஹாஜியார், தாவூத், இப்படி எக்கச்சக்கம். யாராவது பேர் சொல்லலைன்னா ஏசப்படாது, கமெண்ட் பண்ணுவானா அவசரம். இப்படி எக்கச்சக்கமா நல்லா எழுதுறாக்கள் அமைக்கிறாங்க. இந்த முஸ்பாத்திக்கு எழுதுறாக்கள் வரல, முஸ்பாத்திக்கு எழுதுறாக்கிற பேர் போறல. அப்ப இந்த மாதிரியான ஒரு உயர்ச்சியை நாங்கள் அவர்களுக்கான அந்த அந்தஸ்தை, அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை உங்களுக்கு மத்தியில் சொன்னவனாக இப்ப எங்கிற தலைப்புக்குள்ள போவோம். இன்றைய வாழ்வொழுங்குல இலத்திரனியல் ஊடகங்கள்
வலைத்தளங்களை பயன்படுத்துறது சமூகத்துக்கு வரமா சாபமா அல்லது நன்மையா தீமையா? இந்த தலைப்பு பல மட்டங்களில் பேசப்பட்டு கொஞ்சம் அதை மாற்ற இல்லாத இதை மாற்ற இல்லாத செல்லிக்கிள்ளி ஒரு மாதிரியா சடைஞ்சி சொடிஞ்சி கொண்டு வந்தீங்க. இப்போ இதில் விஷயம் என்னென்னா, நான் எதிர்பார்க்குறது இன்றைக்கு எங்கட ஆக கூடுதலான நேரங்கள் எங்கே செலவிடப்படுகிறது என்றால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், மொத்தமாகவே ஃபோனில் தான் பாப்பா. காலத்தால் ஒலும்பி பள்ளி தீட்டுறோமோ இல்லையோ, எங்களோட கையில் முதல் படுற ஒரு பொருள்னா அது ஃபோன் தான். தொடுதிரை சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய 24 மணி நேரங்களில் அந்த தொடுதிரையிலே தேங்கி கிடந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த கசப்பான செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, தீயதும் இருக்கிறது. அதை பேசுவதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற ஆட்களை பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். என் இடது பக்கம் இருக்கிற நான் நல்லா பேசுறேனா? என்னப்பா நான் நல்லா பேசுறேனா? உங்கள் தான். ரைட். அது காரணம் எந்த இருக்கிறாள்? ரைட் ரைட் குட் குட். அதுக்கு காரணம் இந்த இருக்கிறவ தான். எங்களோட போக்கடியில் எங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படி ஒரு ஹியூமர், இப்படி ஒரு ஜோக்கான மனுஷனை நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு என்ன கோவிச்சாச்சு வந்து வைத்துருவாரு. தமிழ் பாட ஆசிரியர் அழகா பேசுவார். அதே மாதிரி எங்கட மொய்தீன் சார் ஆங்கிலத்தில் ஒரு நல்ல விற்பனராக இருக்கிறவர், சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறவர், இந்த ஊரிலே பலராலும் அறியப்பட்டவர், கடந்த பட்டிமன்றத்திலே எங்களோடு சேர்ந்து பேசியவர். நிச்சயமாக உங்களுடைய அந்த தகிப்புகளுக்கு அவரிடமிருந்து நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் தம்பி சப்ராஜ், சில நேரம் நான் நினைக்கிறேன் இளம் வயசில் நம்மள அடிக்க பெரிய பேச்சாளர் ஒருத்தருங்க அவரில் வரல, உண்மையாக நான் நினைக்க அப்படி. அப்போ இந்த தம்பி வந்து ஒருக்கா பேசினார். இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி தலையால் போட்டு இவன் நம்மளை முந்திடுவான் பிள்ளைங்க போட்டு. உண்மையாகவே அப்படி ஒரு பேச்சு. இப்போ இதெல்லாம் எங்கே வரும்னு சொன்னால் ஒரு தேர்ந்த வாசிப்பின் மூலமாக வருவது தான். இப்போ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு என்ன செய்கிற லவ் பண்ணுற மெயினாக எம்பசிக்கு போயிட்டு மெயினாக செய்கிற வேலை லவ் பண்ணுறது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் அதில் தப்பி தவறி நாங்கள்லாம் இருப்போம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதான் உண்மை. இப்போ நாங்கள்லாம் உண்மையாக எதை காதலித்தோம் சொன்னால், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த நூலகத்தை நான் மிகவும் காதலித்தேன். நம்பி நான் நம்புக மகால். சாதாரணமாக நான் 4 வருஷம் படித்து முடிக்கிறதுக்கு இடையில் ஒரு 2000 புத்தகம் வாசிப்பேன். அதால் இந்த பொம்பளை பிள்ளைகளை பிரட்டுறதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல. அது மாதிரி தம்பி சப்ராஜ், அது அவர் என்ன பிரட்டினான்னு தெரியாது, ஆனால் நல்லா வாசிச்சுக்கு இருக்காரு மட்டும் நல்ல அழகாக தெரியுது. நிச்சயமாக நல்லா பேசுவார். அதாவது சமூக வலைத்தளங்களும் இலத்திரனியல் ஊடகங்களும் சமூகத்துக்கு கேடானவை, தீமையானவை என்கிற அந்த தொனியிலே இவர்கள் பேச இருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய வலது பக்கம் ஏறாவூரில் புரட்சி கமால் சேர்ற அந்த உணர்வலைகள், புரட்சி கமால் சார் அந்த என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் தான் இந்த உலகத்திலே விழுந்து சந்தன மரமாக முளைத்ததாக. அது உண்மையோ இல்லையோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது உண்மையாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அது மாதிரி எங்களோட புரட்சி கமால் சார் அந்த வழிவாறுகள், அது சிந்திய வியர்வை துளிகள் அங்கும் இங்கும் கவிஞர்களை கொட்டி கிடத்திருக்கிறது இந்த ஊரிலே. அந்த வகையிலே நௌசாத் சார், இப்போ நௌசாத் சார் இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுகிற கவிதையெல்லாம் சேர்த்தெடுத்தா ஒரு 20 புத்தகம் வெளியிடலாம் போலைக்கு. அந்த அளவுக்கு கவிதைகளை எழுதுகிறவர், நல்ல பட்டிமன்றத்தில் பேசுகிறவர், அவர் அந்த அணியிலே ஒருவராக. அதே போல் நண்பர் எஹியா என்னோட கேம்பஸில் படித்தவர், சமூகவியல் துறை பட்டதாரி. பட்டிமன்றத்தில் இப்போ என்னன்னு சொன்னால், இந்த பட்டிமன்றத்தை என்னமா நாங்கள் சீரியஸ் ஆக்குறங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்துச்சு. அதாவது இப்போ எல்லாம் ஹியூமர் நல்லா பேசுவாங்க. இப்போ மெய்தி சார் பாட்டு எப்படி இருக்கும்னு பார்ப்போம், சீரியஸாக பேசுவார் அவரும். அதே மாதிரி இந்த எஹியா கான் வந்து எஹியாவை நாங்கள் சாய்ஸ் பண்ணது என்னென்னா, அந்த பட்டிமன்றத்தில் சீரியஸாக விஷயம் பேசணும், எனக்கு ஏசணும் 2 ஏஜ், அதுக்காக தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி எங்களோட ரஹ்மான் மாமா சொல்ல தேவையில்ல, நானே சென்றால் நாடகம் மட்டும் தான் நடிக்கிறாள்னு இன்றைக்கு தான் சொன்னாங்க இவரும் பட்டிமன்றம் பேசுவார். அப்போ அவரை கூப்பிடுங்க நம்மளுக்கு.
அவர் தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ இந்த மாதிரியான அங்கே பார்த்தா ஃபேஸ்புக்லேயும் இருக்கார் பாப்பாவே. இப்போ ஃபேஸ்புக்லேயும் அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த மாதிரி நிச்சயமாக இந்த மாதிரி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர்வோம். அந்த வகையில் இந்த தலைப்புக்குள்ள முதல்ல வந்துட்டு நெகட்டிவான விஷயங்களை பேசுவது தான் ஒரு வளமை மரபும் கூட. அந்த வகையிலே பட்டிமன்றம் ஒன்றிலே ஒரு எதிர்மறையான விடயத்தை பேச வைக்கிற அந்த அடிப்படையில் இலத்திரனியல் ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் இன்றைய வாழ்வொழுங்கில் நன்மையா தீமையா என்கிற அந்த பட்டிமன்ற தலைப்பிற்கு தீமை என்று பேசுவதற்கு அந்த அணியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாசித் அலி சார் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆழம் படைத்து அகிலம் காக்கும் இறைவனுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வாழ்வொழுங்கில் சமூக வலைத்தளங்கள் சாபமா வரமா என்ற தலைப்பை சரியான முறையில் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் எல்எல்பி தம்பி ரிம்சான் அவர்களே, என்னுடைய அணியிலே என்னோடு சேர்ந்து வாதிக்க வந்திருக்கின்ற மொஹிதீன், சப்ராஸ் நண்பர்களே, மற்றும் இதொரு வரம் என்று ஒரு பிழையான முறையிலே சிந்தித்து கொண்டு என்னவோ சொல்ல வந்திருக்கின்ற அன்புள்ள சகோதரர்களே, இந்த பின்னுக்கு இருந்து கோல் எடுக்காங்க, இந்த முன்னுக்கு இருக்கிறார்கள் கொஞ்சம் கீழே இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குமாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிற ஆசிரியர் நௌசாத், யஹியா, கவிஞர் ரஹ்மான் அவர்களே, என்னுடைய நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பின் பணிவு. இன்றைய சமூக வலைத்தளங்கள் சாபம் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். காரணம் என்னவெனில், நன்மை இல்லாமல் இல்லை, ஆனால் அதில் தீமைதான், சாபம்தான் அதிகமாக இருக்கிறது. உலகம் பல வழிகளிலே முன்னேறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உலகம் பல வகையிலே முன்னேறி இருக்கிறது. தொலைபேசி என்றும், ஃபேஸ்புக் என்றும், மைஸ்பேஸ் என்றும், வாட்ஸ்அப் என்றும், இன்னும் செல்வி என்றும் பல்வேறு பரிணாமங்கள் வளர்ச்சி கொண்டிருக்கிறது. உலகம் பல வழிகளிலே முன்னேறி இருக்கிறது. மாடி கட்டிடங்கள், எத்தனையோ போக்குவரத்து சாதனங்கள், உலகம் பல வழிகளிலே முன்னேறி இருக்கிறது என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உலகம் பல வழிகளில் முன்னேறி இருக்கிறது தான் உண்மைதான். ஆனால் மனிதன் நிம்மதியை இழந்து விட்டான். மனிதன் ஒட்டுமொத்தமாக நிம்மதியை இழந்து விட்டான். காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். ஒருவனுடைய மானத்தை குறைப்பதில் மிக முன்னணி அளிக்கிறது சமூக வலைத்தளங்கள். ஃபேஸ்புக், அதாவது ஒரு சவர அவன் தெரியாமல் செஞ்சுட்டான்னு சொன்னால் அவனை மன்னிக்கிறல்ல, உடனே ஓடி போய் அவன் ஃபேஸ்புக்கில் போடுறது. அவன் விடியம் எழும்புறதுக்கு மேலே அவனோட செய்தி ஃபுல்லாக நாரி ஊரில் அவன் அடுத்த கட்டமே தற்கொலைக்கு போகிறான், தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு யுவதி ஒன்று தற்கொலை செஞ்சிருக்கிறான் அந்த சம்பவத்தில். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு சிறிய தவறுக்கு மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அந்த சிறிய தவறை செய்கிற போது அவன் மானத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியிருக்கிற அந்த நபர்கள் அவனுக்கு எதிரான செய்திகளை இந்த ஃபேஸ்புக்கில் அந்த சமூக வலைத்தளங்களில் போடுகிற போது அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். இன்று உலகத்திலே தற்கொலைகள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் தான். அதிகமான தற்கொலைக்கு காரணமாக இருப்பது. மனிதன் நிம்மதியாக வாழ்ந்தான், டெலிபோன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தான், ஃபேஸ்புக் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தான், இன்னும் எத்தனையோ அந்த நவீன உபகரணங்கள் இல்லாமல் அவன் நிம்மதியாகவே வாழ்ந்தான். இன்று அவனால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. காரணம், அவனுடைய தன்மானம் இன்று ஊருக்குள் மாத்திரமல்ல, இன்று சர்வச ரீதியிலே போய்கொண்டிருக்கிறது, அவமானமாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். ஆக அன்புக்குரிய நண்பர்களே, இந்த சமூக வலைத்தளங்கள் சமூகத்துக்கு ஒரு சாபமாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எமது மார்க்கத்திலும் இருக்கிறது. வீதியில் போகக்குள்ள ஒரு முள்ளு கிடந்தா, அல்லது ஒரு கல்லு கிடந்தா, அல்லது ஒரு நாய் செத்து கிடந்தா, அதை தூக்கி சைட்டில் போடுறது, இது சதக்கா.
ஒரு நன்மையான விடயம். இன்றைக்கு அவர் ஒரு முள்ளத்துக்கு போட்டா அவர் போடுறதுக்கு முதலே ஃபேஸ்புக்கில் வருது, அந்த முள்ளத்துக்கு போடுறாரு. அந்த முள்ளை பிடிச்சி அதில் என்ன விஷயம் உண்மையாவே அந்த முள்ளை பிடிச்சி தூக்கி எறியக்குள்ள அந்த போட்டோ ஆறு பிடிக்கிறேன், போட்டோ பிடிக்க ஆளை கூட்டி அதெல்லாம் செட் பண்ணி வடிவா வச்சிருப்பானே. நாய் தூக்கி நாய் ஒன்று தூக்கி வைக்கிறது நம்மளோட கடமை. ஆனா அவர் தூக்கி போறதுக்கு முதல்ல ஃபேஸ்புக் இந்த நாயை தூக்கி சைட்ல போடுறாரு. அது அவங்க 5,000 ரூபாய் செட் பண்ணி வச்சிருப்பாங்க லைக் பண்றதுக்கு. எப்படி லைக்னா வெரி குட் குட் எக்ஸலன்ட் அவங்களே கமெண்ட் அடிக்கிறது. பிறகு அவங்க இவர் தான் அந்த நாயை தூக்கி போட்டு தானே தளபதி மாட்ட. சரி, அடுத்தது 5-6 பேருக்கு ஒரு ஒரு டேட் பண்ண மாவை கொடுக்கானேல் கொடுத்து போட்டு அது இறைவன் சொல்றான் வலது கையில கொடுக்கிறது கிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க இறைவன். ஏன்? அதுல அல்லாஹ் தஆலா இஹ்லாஸ் ஒரு மன தூய்மையை ஒரு ஈடேற்றத்தை தரான்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் தக்வா தக்வா அடையாளம் அல்லாஹ் விரும்புகிறான். இவங்க ஒரு பேனை கொடுக்கிறது ஃபேஸ்புக்ல போடுறது. மக்களோட பலம், மக்களோட பலவீனம், மக்களோட ஏழ்மை எல்லாம் தவறாக வழிநடத்தப்படுகிறது. தவறாக வழிநடத்தப்பட்டு இவர் தகரம் நின்று கொடுக்காது. தகரம் தந்த தான தளபதி ஃபேஸ்புக்ல தகரம் தந்த தான தளபதி. இப்படி போட்டா நாளைக்கு இந்த மக்கள் வறுமையும் இந்த பலவீனங்களையும் பயன்படுத்தி பிழையான சமூக தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த ஃபேஸ்புக்கினால். அவர்களே 10-20 ஒரு ஆக்கசெட் பண்ணி வச்சு கொள்றது. தம்பி நான் இந்த கமெண்ட்ஸை போடுறேன், நீங்க அந்த விஷயத்தை போடுறேன், நீங்க லைக் பண்ணணும். அதோட அவருக்கு ஒரு பக்கெட் போயிடும் நேரத்தோட கொடுக்குற சாமான்ல உண்டு. அவர் உண்மையிலே உங்களை போல தலைவர் நாங்க பாப்பா இவர் போடுற நியூஸ். அதோட அவருக்கு 15 பேர். இதுதான் நடக்குது. நம்பகத்தன்மை இல்லாத செய்தியினை இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்குகிறது. அது நமக்கும் இல்லை, ஹேக் பண்றது. இவர் ஒரு ஃபேஸ்புக்கில் இவர் அவர் ஐடிக்குள்ள இவர் குரோஸ் பண்ணி அவருக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் இவர் போட்ட உடனே சர்வதேசம் பார்க்கிறது, உலகம் பார்க்கிறது. இவர் இப்படி மோசமான செய்தியை போடுறார். இவருக்கு எதிரான பல பிரச்சாரங்கள். அதற்கு காரணமாக அமைவதும் இந்த ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் தான். அன்றைக்கு நான் வந்துட்டு என் ஃபேஸ்புக் ஐடியை வந்துட்டு வேற ஒருத்தர் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணக்குள்ள எனக்கு இன்னொரு ஐடி இருக்கிறாப்பா. அன்றை தான் எனக்கு தெரியும். அடுத்தது ஃபேக் ஐடி. அவர் மற்ற போட்டோவை போடுறது, அதே நேரம் அவர் அந்த செய்தி அப்படி எழுதுறது. இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் அப்பாவி. அங்கே இவர் அரசு உங்களோட நியூஸ் வந்துருக்கு, எனக்கு தெரியாத கதை இல்லை இங்கே. இவ்வாறான பிழையான வழிநடத்துகளுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த ஃபேஸ்புக் செல்ஃபி எடுத்த மாதிரியே சாகுறான். அந்த பாக்கியம் கிடைக்கும் அவனுக்கு. அப்படியே செல்ஃபியே எடுத்துட்டு போறான், பின்னுக்கு பஸ் வந்து அடிக்குது, அப்படியே மவுத்தவனுக்கு. இந்த பாக்கியம் யாரும் கிடைக்க போகுது? இதாண்டா உங்களோட ஃபேஸ்புக் சமூக வலைத்தளம். அது மாத்திரமல்ல, இவர் போறாரு பொஞ்சாதி எல்லாம் வடிவா அல்லகா பிள்ளைகளை அடுத்து டோர் போறாரு, ஃபேஸ்புக்கில் போடுறாரு. இன்றைக்கு நோரலியா ஊட்ட வந்து பகார ஊட்ட சாமானியம் இல்லை அள்ளிடுவானு. இதுல இந்த இடத்துல ஒரு முக்கியமான இவர் ஃபேஸ்புக்ல போட்டு போனா உண்ட ஊட்ட என்ன அடிக்க போகுது? நல்ல காலம் பொண்ணாட்டியும் குடிச்சு போய்தானே அதையும் கொண்டு போயிருப்பானு. அடவா மூதவி, நீ போறத ரகசியமா போயிட்டு வாவன். நீ ஃபேஸ்புக்ல இன்னைக்கு நோரலியா நினைக்கிறேன், நாளைக்கு சில பேர் கண்டியில இன்னும் கொஞ்சம் சுணங்கினா வீட்டு எல்லாம் முடிஞ்சிடும். இதுக்கு காரணம் சமூக வலைத்தளங்கள். இந்த ஒண்ட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை நீயே சமாளிச்சு கொள்றாப்பா. நீ ஃபேஸ்புக்கில் போட தேவையில்லை. நீ ஃபேஸ்புக்கில் போட்டா நடக்கும், ஒன்றை விட்ட கொள்ள போகும், ஒன்றை விட்ட திருட்டு களவு எல்லாம் நடக்கும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நேரம் இல்லை, எல்லார வாழ்க்கையில நேரம் இல்லை. நேரத்தினுடைய பரக்கத் எடுபட்டு போயிட்டு என்ன காரணம்? நேரத்துடைய பரக்கத் எடுபட்டு போயிட்டு காரணம் என்னதுக்கு? பொஞ்சாதி அங்கால இருக்க புருஷன் அஞ்சாரிக்க 2 பேரும் பேசுறீங்க, கதைக்கிறேன் இல்லை. ஆளுக்கு ஒரு கையில போன் அவரும் பார்க்கிறான், இவரும் பார்க்கிறாங்க. இன்றைக்கு இதயங்கள் இரும்பாகி போயிருக்கிறது, இதயங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. காரணம் அழகா பேசி கதைச்சி இருக்கிறீங்களா பாப்பே. முன்னொரு காலம் இருந்துச்சு, வாசல்ல முட்டத்துல மூத்த மாதிரிப்பா, பக்கத்துல சாட்சி மாமி எல்லாரும் பேன் பார்ப்பாங்க. கரிய நமச்சி உங்களோட விட்ட கீரி மீன் தக்காளி பழம் அந்த கதை போகும். இப்ப இந்த கதை போகுதா? அந்த கதை போகுதா? கதை போறல. காரணம் என்ன? ஃபேஸ்புக்ல மூத்தமாவும் ஃபேஸ்புக்ல ஆயிப்பேன், மூத்தமாவும் ஃபேஸ்புக்லான். ஆகவே இன்றைக்கு நிம்மதியில்லாத ஒரு சம்பவத்தை உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள். ஆகலாக நிம்மதி இல்லை. அதே நேரம் வந்துகிட்டு இப்ப ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம். அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஆள்ற மானத்தை குறைக்கிறார். ஒரு ஆள்ற மானத்தை பாதுகாக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கடமை.
அது கட்டாயம். ஒரு மானத்தை காப்பாற்றி ஆக வேண்டும். இன்றைக்கு அவர் அப்படி இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த செய்தியை பிழையான முறையில் ஒரு தவறு நடந்தால் அதை இன்னும் அதுக்கு மேலான மெருகூட்டி பிழையான செய்தியை சொல்றது. அந்த செய்தியால் அந்த குடும்பமே சீரழிஞ்சு போகுது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சமூக வலைத்தளங்கள் இந்த பேஸ்புக்காக இருந்தாலும் சரி, மைஸ்பேஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மனிதன் பேஸ்புக்கில் தான் அதிகமான பிரச்சனையை எதிர்கொள்கிறான். என்பது அதிகமான பிரச்சனையை எதிர்கொள்கிறது சமூக பேஸ்புக் தான். ஆகவே இந்த பேஸ்புக் போன்ற அந்த பல்வேறு அந்த சமூக வலைத்தளங்கள், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு தமிழாளுக்கும் ஒரு முஸ்லீம் ஆளுக்கும் ஒரு பிரச்சனை போகலாம். அது வளமை, அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு காணி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு வயலில் போகிற பிரச்சனையாக இருக்கலாம். அதை இவர்கள் ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றி மக்களுக்கு மத்தியில் இன வன்முறையை தூண்டுவதும் இந்த பேஸ்புக் தான். அதை அடக்கி இது தனிநபர் பிரச்சனை என்று அவர்களுக்கு மத்தியில் சொல்லி தீர்க்காமல் இந்த பிரச்சனையை சமூகமயமாக்கி ஆகுவதற்கும் இந்த பேஸ்புக் காரணமாக அமைகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஊரில் சில இந்த சம்பவம், இந்த காணிவேல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சில பிழைகள் இல்லாமல் இல்லை, பிழைகள் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த நிகழ்வுகளை தரக்குறைவாக, பிழைகள் இல்லாமல் இல்லை, பிழைகள் இருக்கிறது. நம்மளாக பேஸ்புக்கில் போடுறாங்க, நினைச்சு கொள்றாங்க ஏறாவூரில் மட்டும்தான் செய்தியை பார்க்கலாகும் சொல்லி மிக மிக மோசமான திரிவுபடுத்தல்கள் நடந்து பேஸ்புக்கில் போடப்பட்டிருக்கிறது. இன்று உலகம் எங்கும் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏறாவூர் மிக மோசமான ஊர் என்ற ஒரு தாழ்வான தப்பான அபிப்பிராயம் ஏறாவூரில் சர்வசரியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிழைகள் இருக்கிறது, நிகழ்ச்சியிலே பிழைகள் இருக்கிறது. அதற்காக நமது ஊரை நாமளே அவமானப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஊருக்குள்ள மாத்திரம் பார்க்கிற விடயம் இல்லை, எல்லா ஊர்களிலும் இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் சோசியலை, சமூக அமைப்பை சீர்குலைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன, பல்வேறு வகையில் சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சமூக வலைத்தளங்கள் எமக்கு சாபமாகவே அமைகிறது. எமது வாழ்வியல் ஒழுங்கில் நிம்மதியை அது துளைத்திருக்கிறது. மனிதன் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிவதற்கு சமூக வலைத்தளங்கள், இந்த ஃபேஸ்புக், இந்த மைஸ்பேஸ், ட்விட்டர், வாட்ஸ்அப் எல்லாம் காரணம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். இந்த ஃபேஸ்புக் பாவிக்கிறாக்களுக்கெல்லாம் நடுமண்டையில் பெரிய ஆணியை வச்சு அடித்தாப்புலாம் கதை அப்படித்தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். வாசித்து நான் சொல்லக்குள்ள ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவில் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு குமர பிள்ளை உண்டு, ஒரு பொம்பளை வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை உண்டை வச்சுட்டு பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கண்டா, வெளியூருக்கு போகிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்கிறாள்டா, தன்னை ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஐ ஆம் எலான் ஃபீலிங் கிரேசி இந்த போடுது பிள்ளை. அது சும்மா அந்த மாதிரி தனியரிக்காம் என்ற மாதிரி நான் தனியரிக்கணுங்கிறத விளம்பரப்படுத்துகிறான். இதை ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருந்த கடைக்கோடியில் இருந்த சில கழுசறைகள், கிளிசாதிகள் அந்த பிள்ளையோட ஊட்ட போய் அந்த பிள்ளைய கந்த பார்த்து போட்டாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாகவே எங்கேருந்து நடக்குதுன்னு சொன்னால், உண்மையாகவே இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு இன்றைக்கு ரொம்ப எங்களுக்குள்ள வந்துட்டு நல்ல உணர்வுகளை வாசித்தலி சார் சொன்ன மாதிரி எங்களோட உள்ளத்தில் வந்துட்டு ஒரு வகையான இரும்புத்தனமான தன்மையை, அடுத்த மனிதனினுடைய அந்த வறுமை, அது கவலையான விஷயம். என்னடா, ஏழையாக பிறக்கிறது வந்துட்டு அது இறைவன் ஏற்பாடு வாப்பாவே. இப்போ நீ உங்கள்கிட்ட காசு இருக்கா, உங்களுக்கு உதவுற மனம் இருக்கா, அதுவும் உங்களுக்கு அல்லாஹ் தந்தது தான். அப்போ வறுமைப்பட்ட ஆக்கள் மீது நாங்கள் கொள்ளுகிற அந்த கரிசனை, ஆதங்கம், அதை விளம்பரப்படுத்துறங்கிறது உண்மையாக சரியான கவலையான விஷயம். அது இப்போ நாம் கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்தா, இப்போ எங்களை என்ன இருக்குது, எனக்கு இந்த ஊரில் வந்துட்டு 2000 ரூபா தந்து லோ படிக்க வச்சாக்கள் நினைக்காங்க. 2000 ரூபாய்க்கு லோ படிக்கலான்டா அப்பா எனக்கு தெரியும். அப்போ இப்போ என்ன விஷயம் சொன்ன சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் மீது நாங்கள் கொள்ளுகிற கரிசனை, அக்கறை, அது வந்துட்டு விளம்பரப்படுத்தப்படாது. இப்போ அல்லாஹ்வுக்காக செய்யப்படுவதா அல்லது வாக்குகளுக்காக செய்யப்படுவதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் ஒவ்வொருத்தர் மனசை தொடிச்சலுங்க. என்னடா, ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சு போட்டு அதை பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், இதை பார்த்து இன்னும் 4 பேர் உதவி செய்வா, ஓண்டா வாப்பா. அப்படித்தான் 2 பிரச்சனைக்கு அங்கே. அதுக்குள்ளே நீ ஏன் தலையை ஓட்டுறாங்கிற பிரச்சனை. இது என்னத்துக்கு போட்டு கேட்குறதுக்கு தானே, அதை சொல்லுங்களேன் பாப்பாவே. அதை பச்சையாக சொல்லி, நான் ஒரு அரசியல்வாதி, நான் அந்த மாதிரி செய்கிறேன் ரெண்டு ஓட்டு. இப்போ நான் சொல்கிறேன்டா, இப்போ இந்த என்ன கும்மாங்குத்துண்டெல்லாம் நினச்சிக்குவானாது, இது குத்துக்குத்தெல்லாம் இல்லை, ஒரு பொதுவாக தான் சொல்கிறது. இது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இதே குற்றவாளியாக நானும் இருந்து தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். என்னடா, நான் படிப்பிக்கிற ஸ்கூலில் வெள்ளம் வந்த டைமில் அந்த பிள்ளைகளோட ஃபோட்டோவை பிடிச்சி போட்டு நான் ஒன்று போட்டேன், நீங்களா பார்த்துப்பீங்க. முஸ்லீம் யூத் அசோசியேஷனால் என்னை கால் பண்ணி சொன்னாங்க, டக்குன்னு நீங்கள் அந்த ஃபோட்டோவை வெளியே எடுங்க தம்பி, இப்படி போடவானது
நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அவங்க சாமான் வந்துட்டு போனாங்க. இப்போ அந்த தவறை நான் உணர்ந்து கொள்வது. இப்போ அது விஷயம் பிள்ளையான வேலை என்னென்னா, இப்போ நிற்கதியான நிலைமைங்கிறது அது எல்லாருக்கும் வரக்கூடாது. உதவுற உள்ளம் உங்களுக்கு இருக்கிறதே அது பெரிய உள்ளம். அதுபோல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த வைபரை யார் கண்டுபிடிச்சா? வைபர் கண்டுபிடிக்கப்பட்டதே இஸ்ரேலியர்களால் தான். என்னத்துக்காகன்னு சொன்னால், வைபர் பிரதானமாக கண்டுபிடிக்கப்பட்டது அல் ஹமாஸ் இயக்கம் வந்துட்டு அந்த இஸ்ரேலியர்களுக்கு எப்பொழுதும் மிக சவாலானது. ஒவ்வொரு இஸ்ரேலியர்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த கமாசினுடைய அந்த ஏவுகணைகள் வருகிறதா என்று பார்த்து பயப்படுகிற அளவுக்கு ஐயாமுல் ஐயாஸ் அவர்கள் அதை தலைமை தாங்கிய பொழுது இருந்தது. அவரை கொல்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த வைபர். அதை அவங்க செஞ்சு முடித்தாங்க. இப்போ வைபருக்குள்ளால ரொம்ப கிரைமான வேலைகள் இந்த உலகத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை வாசித்தலி சார் சொல்லிட்டு போனார். இப்போ வரம்ங்கிற விஷயத்தை பேசுகிறதுக்கு எல்லாருமே பயப்படுற. ஆனால் நௌசாத் சார் சொன்னார், அவர் அந்த மாதிரி வார்த்தை ஒன்று சொன்னார், எனக்கு மறந்து வைத்து. அது இப்படி வரும், நாய் வேஷம் போட்டால் குலைச்சித்தானே சார் ஆகணும் என்ற மாதிரி அவர் வேற ஒன்று சொன்னார். அந்த வகையில் 1000 தான் இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். இந்த வாசித்தலி சார் சொன்னது, நான் சொன்னது எல்லாம் வந்துட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியது. கத்தியால் மாங்காயும் வெட்டலாம், கழுத்தும் அறுக்கலாம். அதை யார் தீர்மானிக்கிறங்கிறது எங்களோட கையில் தான் இருக்கு. அதுக்கு இன்னும் வலி சேர்க்கிற வகையில் எங்களோட வலைத்தளங்கள் வந்துட்டு நன்மை அளிக்கிறது என்று பேசுறதுக்கு ரஹ்மான் அங்கிள் அவர்கள், அந்த அணியினுடைய தலைவர் ரஹ்மான் அங்கிள் அவர்களை நான் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல ஒரு தலைப்பு, ஆனால் நேரம்தான் கொஞ்சம் சிக்கலானது, மேடையும் மித்தம் குறுகலானது, பார்த்து கொண்டிருப்பவர்களின் மனங்கள் விசாலமானது. எங்களது மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே மற்றும் போட்டியாளர்களே, உடனடியாக நாம் விடயத்துக்கு வருவோம். இங்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இலத்திரனியல் ஊடகங்கள் சாபமா வரமா. ஆனால் எங்களது எதிரணியின் தலைவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல் ஃபேஸ்புக்கில் மட்டும் நின்று விட்டு போனார். ஆனால் இலத்திரனியல் ஊடகங்கள் என்பது அப்படியல்ல, பரந்துபட்ட விஷயங்கள். சாதாரணமாக கூறுவதானால் இன்று அது எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நடுவர்களே, வட்டுக்குள்ள இருக்கிற நலவன் கேட்கான் போன் எடுத்து போட்டது கலட்டிக்காயா தேங்காயா, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த இலத்திர முன்ன கத்தி கேட்கிறவன் அங்க இருந்து பாருங்க இப்ப அது இல்லை, எடுத்து நைஸா அடிச்சு. இது இப்ப இலத்திரனியல் ஊடகங்கள்ங்கிறது உலகத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற ஒரு சக்தி. அதாவது மின்சாரம் இல்லாததுக்கு முதல் மின்சாரத்தில் நன்மையை பற்றி அதில் பயன்பாடு தெரியாது. மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு, குகை இல்லைண்டாலும் நெருப்பை பற்ற வச்சுக்கிட்டு. இன்றைக்கு ஒரு நிமிஷம் மின்சாரம் இல்லைண்டா பள்ளிக்குள்ளே தொலையல, வீட்டுக்குள்ளே படுக்கையில, பேன் இல்லைண்டா புள்ள விடிய கத்துது. ஏன்? பழக்கப்பட்டு போய்த்தோம். மின்சாரம் இல்லைண்டா ஒன்றுமே நடக்காது, சோறு கூட இல்லை, என்னடா கொல்லி அடுப்பு இல்லை இப்போ. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் இருக்கிற பிள்ளைகளை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இவங்க ஒன்றை சென்னா நாங்கள் ஆயிரக்கணக்கான நன்மைகளை செல்வோம். அதில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடந்த காலங்களில் முன்னத்தைய காலங்களில் இப்போ ஒருத்தன் கத்தியால் குத்துறாங்கண்டா, அவன் குத்தி போட்டு குழம்புக்கு போய் வெளிநாட்டுக்கும் போய்த்துருவான், பாம்பு ஒலிச்சு வரும். இப்போ அப்படி இல்லை, என்னவோ நடக்க போகுது, 1 அடிச்சு சேனா 5 நிமிஷத்தில் பொலிச்சு வந்தாலும் இது போய்த்துருது. இது எங்கிருந்து வந்த நன்மை? இந்த இலத்திரனியல் ஊடகங்கள். மறக்கலால ஏனுமா? ஏலாது. உலகத்தை, இந்த பெரிய உலகத்தை சுருக்கி ஒரு மரக்கரை ரொட்டி போல கைக்குள்ள கொண்டு வந்து தந்திருக்கிறது இந்த இலத்திரனியல் ஊடகம். இங்க பாருங்க, ஈராவில் இருக்கிற உம்மா கட்டாயில் இருக்கிற மகனுக்கு மன கதிநாச்சிர மகன் நாளைக்கு வரையான், அந்த கடுப்புக்கு பூசுற மருந்தில் 2 ஓட்டி வாங்கி அவனுக்கிட்ட கொடுக்குற சாமானோட கொடுத்துரும். அடுத்த நாளைக்கு உம்மாட முழங்கால மருந்து. இது எங்க இருந்து வந்த? இந்த இலத்திரனியல் ஊடகம் இல்லைண்டா எப்படி வந்த? பாட்டில் புள்ள பிறக்குது, பாப்பா சவுதியில் 6 மாதத்துக்கு பிறகு தான் கடிதம் போகுது, உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கின்று முன்ன. இப்போ அப்படி இல்லை,
பிள்ளைய இழுத்து வெட்டையில கட்டியில் ஓட வாப்பா அங்கிருந்து லேப்டாப்ல வாக்காரு. உச்சா குட்டி செல்ல குட்டி உனக்கு என்னடா வாங்கி வர? புள்ளையோட வாப்பா கதைக்காரு. கண் முழிக்காத புள்ள கட்டியில் கிடக்கு, கட்டாரில இருந்து வாப்பா கதைக்காரு. இதுதான் இலத்திரனியல் ஊடகம் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. எத்தனை பேர் விடிய இருந்து காய்ச்சிட்டு இருக்காங்க லேப்டாப்ல, பிள்ளைகளோட பார்த்து பொஞ்சாதியை பார்த்து நித்திரை இல்லாம கிடந்து விடிய லேப்டாப்ல கதைக்க. இது முன்னப்படி இல்லை. ஒருத்தன் போனா பொஞ்சாதி அனுப்பியாச்சு வெளிநாட்டுக்கு போன அண்டைக்கே பிடிச்சி பியனை பிடிச்சி கொண்டு போயிட்டு சிகரெட்டையும் வாங்கி கொடுத்து நம்மளோட மனுஷி போயிருக்கு, இல்லாட்டி மகள் போயிருக்கு. கடிதம் வரும், கெசட்டு வரும், ஒத்த டைலையும் கொடுத்துருவானா எனக்கிட்டே ஒன்று தான் தெரியும். அவருக்கு டீயையும் வாங்கி கொடுத்து சிகரெட்டையும் வாங்கி கொடுத்து பிடிச்சேன். நான் 6 மாதத்துக்கு பிறகு ஒரு கடிதம் வருகுது. அது வரைக்கும் பியோனை பிடிச்சி வந்துச்சான்ட்டு 4ஆம் கேட்டு காயர் வீதியால் போகிற பியோன் உடவியார் வீதியால் போகிற அளவுக்கு அவனை போட்டு சங்க குறைச்சி பயந்து அப்படி தெரிஞ்ச காலம். இப்போ அப்படி இல்லை. உமா பிள்ளையன் பழிக்கிட்டு இந்த கடலுக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுது. அங்கே போய் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க ஒன்று பேசுது. சரி பஸ் வந்திருக்காரு, நான் போகிறேன். அப்படியானத்தை கொண்டு வந்து எந்த நேரமும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தந்தது எது? இது. நான் இவர்கள்கிட்ட கேட்கேன். இவங்க இலத்திரனியல் ஊடகங்களை நடுவரவர்களே பிழையானதுங்காக எல்லாத்துலேயும் பிள்ளை இருக்கு. சரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கரண்டை பற்றி சொன்னேன். கரண்ட் தான் அங்கிட்டு போட்டு கையை வச்சா என்ன நடக்கும்? காட்டுப்பள்ளி தான். ஆனால் அதை சரியா பயன்படுத்தினா நாம் நிம்மதியாக வாழலாம். அதுபோல தான் இப்போ இவங்க போய் 1 கிலோ மீன் வாங்குறாங்க மார்க்கெட்டுக்கு. அரைக்கலாம் மீன் 1000 ரூபாயை கொடுத்து தின்றுவாங்களா? அதில் செதில் இருக்கு, வால் இருக்கு, முள் இருக்கு, செதில் என்ன குடல் அரைக்கரை வாசம் கழிச்சு போட்டு தான் கொடுத்த காசுக்கு அரை வாசத்துக்காக நாம காசு கொடுத்து வாங்கின மீன் முழுகின விழுங்குற என்ன நடக்கும்? கழிக்கிறத கழிச்சு எடுக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அல்லாஹ் தந்த பகுத்தறிவு. நல்லத்தை எடுக்கணும், தீயதை கழிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு, இப்ப பிசினஸ் ஏதாவது இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் இல்லாம நடக்குதா உலகத்துல? இல்ல. இவ்வளவுக்கு உலகம் பொருளாதார முன்னேற்றம் அடைகிறதுக்கே காரணம் இப்ப உலகத்துல எங்கேயோ மூலையில் இருக்கிற சாமான் அடுத்த நாளைக்கு இங்க இருக்குது. நாம போய் வாங்கி வரையலுமா? ஏலாது. இப்ப மக்காவில் இருக்காரு பாப்பா கோல் எடுத்து சொல்றாரு, அவன் கந்தக்குட்டி நெல் கொண்டு வருவான், பறிச்சு இடையே வச்சு போட்டு பழைய கணக்கு கழிச்சு போட்டு துண்டை கொடு, நாம் வந்து மற்ற பார்க்க அந்த பச்சரிசி இருக்கே ஏற்றி விட்றாத. இப்போ விலை கூடும் போல இருக்கு. 5-6 நாள் செல்லட்டும். மக்காவில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் நடக்குது. எதால இல்லை, உண்மையை சொல்றேன், நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப நான் வாதாடிக்கிறோம் உங்களுக்காகத்தான். இந்நேரத்தில் கிடந்து இப்ப சரி எங்களை சரி அவங்க போய் ஒரு பிளாக்காயை வாங்கி வந்து திரும்பாங்களா முழுவதுனா எவ்வளவு கொடுத்து வாங்குறாலும் சுளைய மட்டும் தான் எடுப்பாங்க. எடுத்தாலும் கொட்டையை கழிச்சு போட்டு தான் திங்கணும். அப்ப எவ்வளவு காசை கொடுத்து கழிக்கிறத கழிச்சு எடுக்கிறத எடுங்கிறது தான் இவங்ககிட்ட நான் சொல்றது. இன்றைக்கு நடுவரவர்களே ஒன்றுமில்லை, இந்த இலத்திரனியல் ஊடகங்கள் போல என்று தானே பேச வந்திருக்காங்க. நீங்க இவங்க ட்ரௌசர் உலகை விட்டு பாருங்க. எத்தனை எத்தனை போன வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது புலையானதுண்டா என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு வந்த கொண்டு வரீங்களா? முப்பாத்துல தேவையில்லாத என்னத்துக்கு வாப்பா அள்ளிக்கிட்டு தெரியுறீங்க. அது மோசமானது, சாபம். அந்த சாபத்தை நீங்க தூக்கிட்டு நொட்டி 24 மணி நேரமும் அதுல நடக்கிறீங்க. கக்குசிக்கையும் குந்திக்கிட்டு அந்த பேஸ்புக் தான் அதுக்குள்ளால வேலை நடந்துகிட்டு இருக்கு, மேலால பேஸ்புக் போகிட்டு இருக்கு. இதுதான் உலகம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் பேஸ்புக்குக்காக பள்ளிக்கை காமத்து செல்ல தூங்கினா சில வச்சுக்கிட்டு நினைச்சுக்காங்க. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு நிலைமைகள். ஏனென்றா அது ஆக்கிரமிச்சிட்டு அதுல இருந்து தப்பே இல்லாது. ஏனென்றா அது நான் செல்லவாறு என்னண்டா அதுல இருந்து தப்பே இல்லாது. அது இப்ப நம்மளை ஆக்கிரமிச்ச ஒரு விடயம். ஆகவே இவங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு ஜனாதிபதியா இருந்தாலும் சரிதான், பிச்சை எடுக்கிறவனா இருந்தாலும் இன்றைக்கு போன் இல்லாம வாழ இயலாது, இலத்திரனியல் ஊடகங்கள் இல்லாம வாழ இயலாது.
ஆகவே எங்கட இளைஞர்களுக்கு சொல்றது ஒவ்வொன்றும் உருவாக்கி தாரது, உலகம் உருவாக்கி தாரது நமக்கு நன்மை பயக்கும்ங்கிறதுக்காக நாம் அதை தவறாக பயன்படுத்துறது நம்மட தவறு. சரிக்கடி தந்தவண்ட தவறு இல்லை. ஆகவே எதை எப்படி நல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அந்த காலத்தில் ஒரு லவ் எடுத்து பார்த்துக்குவோம். பீத்தவேலிக்குள்ளால பார்த்து, கொத்துவாக்கு போய் வரக்குள்ள பார்த்து, கொல்லிக்கரை தையில் வரக்குள்ள பார்த்தே ஒரு வருஷம் வைத்திரும். மாமா பார்த்த எல்லா இடத்தையும் சொல்லிட்டார். இல்ல இப்ப அப்படி இல்ல. ஒரு நாளைக்கு கொடியேற்றத்துக்கு போனா சரி, அடுத்த நாளைக்கு நம்பர் கழிச்சிடும். இங்க வந்தா ஒரு நாளைக்கு கொடியேற்றத்துக்கு போய் வந்தா அடுத்தது கல்யாணம் தான். அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் பாஸ்ட், வேகம், எல்லாத்துலயும் ஒரு வேகம், நின்று கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்படியான ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சிங்கிறதுக்காக இவ்வளவு மக்களும் இவ்வளவு சனங்களும் இருந்து நாம இந்நேரத்தில் நாம சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா, அதாவது வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்பாங்க. எங்கட பட்டிமன்றத்தின் நோக்கமே எது எப்படி துளைஞ்சானே வாராக்களுக்கும் கொஞ்சம் கலகலப்பா சிரிக்க வச்சு சந்தோஷமா விட்டு அனுப்பி வைக்கணுங்கிறது தான் எங்கட நோக்கம். ஆகவே இதை பத்தி எங்கட வரம்ங்கிறத பத்தி நாங்க பேசுறோம்டா. விடியையும் பேசுவோம், விடிஞ்செலும்பியும் பேசுவோம். நீங்க சாபத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை. இன்னும் எத்தனையோ கட்ட அழிக்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பேப்பர் தான் பேசி முடிச்சிருக்கேன். இன்னும் 9 பேப்பர் உஷமாம இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்துக்கு வருவேன். பாரன். நன்றி, வணக்கம். நடுவர்களே, வரம் என்று நீங்க தீர்ப்பு கொடுக்கலண்டா உங்களோட பேஸ்புக் அந்த போனை தூக்கி உப்பாத்தில் வைக்கணும். என்னடா நீங்க வச்சுக்கிட்டு சாபம் தீர்ப்பு கொடுக்கல. நீங்க பக்கம் கையில இந்த பாருங்க, இறால் மக்ரு என்று சொன்னாராம், அந்த ஆணத்துல கொஞ்சம் ஊத்து. அதுபோல நீங்க பேஸ்புக்கும் சாபம்ங்கிறீங்க, அதை தான் வச்சுக்கிட்டு பயலுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, லேப்டாப் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, ராவிக்கெல்லாம் இப்போ ஒன்றும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வந்து பட்டி பண்ணுறதுக்கு வந்தால் சாபம். பேசி முடிங்க பாப்போம். என்ன பிரச்சனைன்னா, இந்த ஒரு விஷயம் சொல்லி ஒரு கதை, ஜோக் கதை ஒன்றிருக்கு. அப்படி எப்படின்ட்டா, இந்த ஆக்கள் கதை இழக்கிறது சம்பந்தமாக ஒரு ஆளுக்கு நிகராக கதைப்பாங்க பயங்கரமாக. எப்படின்னா ஒருத்தன் சொல்லி, ஏன்னா காட்டுக்கு போன மச்சான், ஒரு புலி கொண்டு வந்து என்ன பயங்கரமாக பயங்காட்டுச்சு, உடனே சுட்டன், புலி பயந்து ஓடிட்டான். ஆனால் என்ன பிரச்சனை, தோட்டம் இல்லைடான் விட்டு, அவர் தோட்டம் இல்லாமல் தான் சுட்டையான், புலி பயந்து வைத்தாங்க. அவன் சொல்லிக்கான், இது என்ன, நான் போன காட்டுக்கு புலி கொண்டு வந்துச்சு, என்கிட்ட தோக்கையில் ஒன்றியில் இதோண்ட காட்டினன், ஓடிட்டான் ரோட்டு. என்னத்தில் காட்டினான்னுன்னா அவன், நான் தோட்டாவை காட்டினேன், புலி ஓடிட்டு. அப்போ இன்னும் கொஞ்சம் இருக்க. அப்போ 3வது ஆள் சின்னானா, நீ தோக்க காட்டின தோட்டா காட்டின, நான் இதே மாதிரி காட்டில் மாட்டி புலி ஒன்று பயங்கரமாக வந்துச்சு, நான் தோக்கில் லைசன்ஸை காட்டினேன், உடனடியாக ஓடிட்டான். இந்த மாதிரி இந்த வாசித்தனானோட கதைக்கு ஒரு பயங்கரமான கவுண்டர் மாமா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இந்த கொடியேற்ற பள்ளிக்கு போயிட்டு நம்பர் வாங்கின கதமையா தெரியாது இன்னைக்கு. அது சரி, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அது மாமா ப்ரோக்ராம் நம்ம ரைட். அடுத்ததாக நாங்கள் வந்துட்டு இப்போ சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறது வந்துட்டு இந்த சமூகத்தில் நன்மையானது 2 பேர் பேசிட்டாரு. இவருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அவ்வாறு இல்லை. அந்த 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 நன்மைகளை தாண்டி எங்களுக்கு மிக கடுமையான தீங்குகள் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் பயன்படுத்துவதால் பல பின்னடைவுகளை சந்திக்கிறோம். நாங்கள் சிந்தனை சுருங்கலுக்குள் ஆட்பட்டு கிடக்கிறோம் போன்ற அந்த நிலையிலே பேசுவதற்கு நான் அடுத்ததாக தீமை என்று பேசக்கூடிய அணியிலே சகோதரன் சப்ராஸ் பிஏ அவர்களை அழைக்கிறேன். ரைட், மன்னிக்கவும். அடுத்ததாக நான் மொஹிதீன் சார் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பின் நடுவர் அவர்களே மற்றும் எனது தரப்பில் எனது கருப்பொருளுக்கு வலுவூட்டி கொண்டிருக்கக்கூடிய சக நண்பர்களே, எதிரணி கூறக்கூடிய கருத்துக்களை மறுதலித்து உண்மைக்கு புறம்பாக இருந்து சில யதார்த்தங்களை உண்மை என கூறிக்கொண்டு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எனது சக
நண்பர்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக எனது கருத்துக்களை உங்கள் முன்பகிர விரும்புகிறேன். உண்மையில் இன்று முன்னால் தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய வாழ்வொழுங்கில் இலத்திரனியல் சாதனங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் பிரயோகிப்பது நன்மையானது அல்லது தீமையானது. உண்மையில் நாங்கள் இந்த தலைப்பை உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய வாழ்வொழுங்கில் இலத்திரனியல் சாதனங்கள் சமூக வலைத்தளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய அடிப்படை என்ன என்பதை இன்றைய வாழ்வொழுங்கோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டிய அடிப்படையான ஒரு சிந்தனையை இந்த இடத்தில் சீர்தூக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் சகோதரர் எங்களது அங்கிள் அவர் பல நன்மைகளை பள்ளிவாசலுக்குள் மொபைல் பாவிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது என்று தீமையை நன்மையாக்கி கூறினார். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் அங்கே இருந்து கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள அவர்களது நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் படம் பிடித்து காட்டி அந்த இஹ்லாஸை இல்லாமல் காக்கக்கூடிய அந்த நிலைமையையும் அவர் நன்மையென காட்டுகிறார். உண்மையில் அவையாவும் தீமையே. இன்று நாம் சீர்தூக்க பார்க்க வேண்டிய இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் சைடு நாங்கள் பார்ப்பமாக இருந்தால், தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நாங்கள் பார்ப்பமாக இருந்தால், அவை நியூட்ரலானது, ஒரு நடுநிலையானது. அதனை பாவிக்கக்கூடிய மனிதர்களது மனப்பாங்கு எவ்வாறு அமைகிறதோ அதற்கு ஏற்பவே அந்த சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக எங்களுக்கு தெரியும், கத்தியை கையில் எடுத்த ஒரு மனிதன் அதனை கொண்டு தனக்கு தேவையான பொருளை அவன் அறுத்து சாப்பிட்டு அதன் மூலம் பயனடையக்கூடிய ஒரு நிலையும் உள்ளது. அதே கத்தியை பாவித்து மற்ற மனிதனை கொலை செய்து மற்றவனது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலையும் உள்ளது. இவ்வாறு தான் இந்த இலத்திரனியல் சாதனங்கள் பொதுப்படையாக பொதுவான ஒரு ஒன்றாக இருந்தாலும் அதனை பாவிப்பவர்களது சிந்தனையில் உள்ள கரப்ஷன், அதில் உள்ள தெளிவின்மை காரணமாக அந்த மனிதன் அதனை துஷ்பிரயோகமாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது. இது மிகைத்து காணப்படுகிறது. இன்றைய வாழ்வொழுங்கு இதனை பரவலாக இவ்வாறான ஒரு நிலையை தோற்றுவித்துள்ளது. இது நாங்கள் பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு விடயமாகும். இன்று நாங்கள் மேற்கிலிருந்து பொதுவாக மேற்கத்திய வாழ்க்கை முறையை கலாச்சாரமாக எங்களது சமூகத்துக்கு விதைக்கக்கூடிய மேற்கத்தினுடைய சகல விதமான அனாச்சாரங்களையும் அரங்கேற்றக்கூடிய ஒரு அடிப்படையாக இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஏனைய மாஸ் மீடியா அனைத்திலும் இவை மலிந்து காணப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் காணலாம். இந்த நிலைமையின் விளைவு என்ன என்று நாம் சீர்தூக்கி பார்த்தமாக இருந்தால், எந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கக்கூடிய அறிமுகப்படுத்திய அதே நாடுகளிலே இன்று பரவலாக சமூக சீரழிவுகளை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இந்த சமூக வலைத்தளங்களின் விளைவு என்ன தெரியுமா? சமூக வலைத்தளங்களில் பாவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களது மனித உணர்வுகளை மனோ உச்சையின் அடிப்படையில் வெளிப்படுத்தி அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கருத்து பரிமாறுகளை மேற்கொண்டு அதன் விளைவாக பல்வேறு வகையான சுரண்டல்களை அனுபவிக்கிறார்கள். UK எடுத்துக்கொண்டால் ஒரு வீக்குக்கு ஒரு கிழமைக்கு 167 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். 10 நிமிடத்தில் 13 பெண்கள் அமெரிக்காவில் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதே போன்று கருக்கலைப்பு
ஒரு வருடத்துக்கு 1.3 மில்லியன் நடைபெறுகிறது. பாலியல் துஷ்பிரயோகம் 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எடுத்தால் 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவில். அதே போல யுகே எடுத்துமாக இருந்தால் 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் 3 பேர்ல ஒரு ஆள் இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் காரணம், அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த தொலை தொடர்பு சாதனங்கள், குறிப்பாக ஃபேஸ்புக், வெப்சைட் போன்ற விடயங்களினூடாக பரிமாறப்படக்கூடிய மனிதனுடைய உணர்வுகளை, இயற்கையான அந்த உணர்வுகளை பிழையாக தூண்டக்கூடிய ஒரு ஷைத்தானியத் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஆனால் அதனை பயன்படுத்தக்கூடிய பக்குவம் இல்லாத நிலையில் இன்றைய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் ஏனையோர்கள் அவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில் இது ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை. அதே போன்று நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை நோக்கும் போது இது சமூக சீர்கேடுகளுக்கு வித்திட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் பட்டிமன்றத்தில் செய்தி வாசிப்பாளர் கொஞ்சம் பொறுமை. அதாவது நான் குறிப்பாக எங்களோட தலைவரை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இவருடைய வளமையான அசலை காட்டியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் ஃபேஸ்புக்ல வளமையாக நல்ல விஷயங்களை கதைக்கிற நினைப்புல அவர் சொல்ற செய்தியெல்லாம் ஊத்த ரைட். அது தீமை. அந்த தீமையை அவர் விளங்கணும் முதலாவது. ரைட். ஃபேஸ்புக்குங்கிறது இவங்க சொல்றபடி நல்ல விஷயங்களை கதைக்கிற ஒரு பகுதியாக அது இருக்குது. ஆனா எத்தனை பேர் கதைக்கிறான்? நல்ல செய்தியை கதைக்கிறான் எத்தனை பேர் இருக்கிறான்? ஏற்கனவே சொன்னது போல, வாசித் அலி சார் சொன்னது போல, காட்டுற செய்திகள் எல்லாமே படங்களாக தான் இருக்குது. படம் காட்டுறதுக்கு பாவிக்கிறவன் தான் கூட இருக்கிறான். சோத்துப்பிங்கான ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு ஏன்னா வீட்டில் நடக்கிற செய்திகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இவ்வாறு செய்திகளை பரிமாறுற நிலைமை தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதே மாஸ் மீடியாவை பாவித்து ஒரு சமூகத்தினுடைய சிந்தனையை கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய வாழ்வொழுங்கை, ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு சமூக மாற்றத்தினுடைய அடித்தளத்தை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய ஒரு பாரிய வேலை திட்டம் இந்த சமூக வலைத்தளத்தினூடாக நடக்கிறது. ஆனால் அந்த சமூகத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த நச்சு கருத்துக்களை எதிர்கொள்ள தயாரில்லை. அதுக்கு எதிராக குரல் கொடுக்க அவர்களுக்கு அறிவில்லை அல்லது அது சம்பந்தமான போதிய விளக்கம் இல்லை. அதனால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வேலைகள் என்ன நிலைமையை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், இவ்வாறான மட்டம் தட்டுதல், கூச்சல் போடுதல், அதே போல சில கொமெண்டுகள் போடுவாங்க. பின்னால் போடுற கொமெண்டுகளை பார்த்தா நடிகைகள் கொமெண்டுகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்தவண்ட மனதை புண்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்குங்கிறத மறக்கிறாங்க. ஆகவே நடுவர் உட்பட எதிர்காலத்தில் இவ்வாறான நாகரிகமான விடயங்களை கருத்தில் கொள்ளணும். ஃபேஸ்புக் பாவிங்க, ஆனால் அதில் தகவல்களை, மனித சமூகத்துக்கு தேவையான செய்திகளை, நல்ல விடயங்களை பரிமாறுங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு தேவை. அதே போல இது ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு இடமாக, இறைவனுடைய வழிகாட்டலை மனித சமூகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்லிடமாக அதை பயன்படுத்தி மனித சமூகம் மீளர்ச்சி பெறதுக்கு பாவிங்க. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அந்த கருத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய சில ஊடகங்கள் மேற்கில் உருவாகினாலும் கூட அவற்றை தடை செய்கிற நிலைமை காணப்படுது. உங்களுக்கு தெரியும், பிரஸ் டிவின்னு ஒரு டிவி இருக்குது. அந்த டிவி கூடாக மேற்கத்திய நாடுகள் வெளிநாட்டு கொள்கைகளை விமர்சிக்கிற ஒரு நிலைமை அதில் இருந்தது. அதை தடை செய்து இன்றைக்கு விமர்சிக்கக்கூடிய, அறிவுபூர்வமாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையை இல்லாமல் காக்கி வைத்திருக்கிறார்கள். இது
அறிவியல் முடக்கம், இந்த அறிவியல் முடக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அநீதியாக இன்று நடைபெறுகிறது. ஆகவே இவற்றை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் நன்மை போன்று சொன்னாலும் மிகப்பெரிய அளவில் தீமைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாகிலியத்தை அரங்கேற்றுகிறார்கள். மனித சமூகத்தை நரகத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய சகல வழிகளையும் விதைக்கிறார்கள் என்று கூறி, தீமை அதிகரித்த நிலையில் இன்று சமூக வலைத்தளங்கள் மற்றும் மாஸ் மீடியா போன்றவை பயன்படுத்தப்படுகிறது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். என்ன பிரச்சனைண்டா, சார் வந்துட்டு நேற்று தான் சார்கிட்ட சென்றேன் பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு. ஒரு ஆள் வாரண்டவர், அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக பிரச்சனையாக போய்த்து. அப்போ சாரை நாங்கள் எடுத்தோம். சார் சரியாக ரெடியாக போலேக்கு அவருக்கு நாத்தமும் இந்த பாயிண்ட்ஸும் கிடைக்கல. நம்மளோட பேஜை பிரட்டி விட்டார் அப்பாவே. இனி பரவாயில்ல, இனி இருந்தாலும் என்னண்டா நாங்கள் இப்போ எப்படி தானே இப்போ அதானே நாம் யார் வாப்பா. இப்போ நான் இப்போ ஹிட்டடியில் இந்த அனைவருக்கும் சால்வை, சர்வதேச அனைவருக்கும் சால்வை சங்கம்னு சொல்லி ஒன்றில் என்ன எடுத்தானோ, இந்த எழுத்தெல்லாம் பார்த்துட்டு எடுத்தானோ. அப்போ அங்கே போனால் அதில் வந்துட்டு பெரிய அளவில் எழுதுகிற ஆக்கெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களோட போயிட்டு இது செய்யக்குள்ள அங்கே விஷயம் என்னென்னா, அவன் சொன்னான், இங்கே வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இருக்கிறவன் பரப்படாத மீட்டு. நான் சொன்னேன், இதெல்லாம் இல்லாமல் தான் நான் இங்கே வந்தீங்க. இந்த பட்டிமன்றத்துக்குண்டா போல என்னண்டு கேட்குறீங்க. என்னண்டா இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு பன்றியை துரத்துறதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஆயுதத்துக்கும் ஒரு ஆட்டை துரத்துவதற்கு பயன்படுத்த வேண்டிய ஆயுதத்துக்கும் இடையிலே வித்தியாசத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் துரத்துவது பன்றிகளை, என்னுடைய எழுத்துக்களால் நான் துரத்த நினைப்பது பன்றிகளை. ஏனென்றால் நாங்கள் வாப்பா எங்களுக்கு ஒரு தூய்மையான எண்ணம் இருக்கிறது, ஏறாவூர் தொடர்பில் இருக்கிறது. சரியா? அப்போ இந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நாம் கதைக்கிறதுக்கு மாற்று கதைகள் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த முன்னுக்கிற 2-3 பேருக்கு சண்டோலிமையாக நில்லும் பிள்ளைக்கு சார். நம்மட எனக்கு தெரியும் பாப்பாவே, நம்ம ஏறாவூரில் ஒவ்வொருத்தனையும் நாடி பிடிச்சி வச்சுக்கிறேன். நான் சொல்கிறேனே, நீங்கள் ஓதின ஓதுறவள் இல்லை முதிர் வாப்பா நான். சரியா? ரைட். அடுத்த ஆள் பார்ப்போம். நாம் அடுத்த பேச்சாளராக நாங்கள் உங்களுக்கு அழைப்பது, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது. அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலே பல நல்லதுகள் நடக்கிறது, வளர்ச்சி நடக்கிறது. அது சமுதாயத்துக்கு மிக தேவையானது என்கிற அந்த கருத்தை சொல்வதற்காக நண்பன் எஹியா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். யாரையும் விழிக்க தேவையில்ல, நேரடியாக விஷயத்துக்குள்ளே போவோம். நாம் முக்கியமாக நாம் விழிப்புங்கிற பார்க்கையில் 3 பேரையும் பேச்சாலே விழிச்சிட்டு போவோம். நாம் முதலாவது பாசித் அலி சார் வந்து நின்று கிளம்பினார். அவர் கிளம்புறது புதுசு இல்லை நமக்கு. வீர பேச்சு, அவர் வீர பேச்சை நாம் பல மேடைகளில் பார்த்துருக்கோம். முக்கியமாக அவர் பொய் தான் சொல்லுவார். அவர் இப்போ முக்கியமாக ஃபேஸ்புக்கை பற்றி கூடுதலாக நாம் ஃபேஸ்புக்கில் நிற்போமா, ஃபேஸ்புக்கை பற்றி கூடுதலாக பேசினாருன்ட்டு அவர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனே இல்லை. அவருக்கு ஃபேஸ்புக்கு பாதிக்க தெரியாது. அதான் காட்டட்டும். இல்லை அவரோட சந்தர்ப்பத்தில் அவர் பேசணும். பேசி முடிஞ்ச அவருக்கு. இப்போ அவருக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து காட்டட்டும். ஸ்மார்ட் ஃபோன் இல்லையே, 2000 ரூபா ஃபோன். இப்போ ஃபேஸ்புக்கை பற்றி அவர் எப்படி பேசுறது அவருக்கு தெரியாவாப்பா. அது அவர் பொய்ய பேசி பழகினாள். இப்போ ஒரு தரம் அவர் போலீஸ் ஜங்ஷன் அடியே எக்ஸிடென்ட் போட்டார். அவர் எக்ஸிடென்ட் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். அவர் இல்லை, நான் ஃபேஸ்புக்கை போட மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் போய் ஒவ்வொரு வீட்டில் போய் சொல்லலுமா, பாசித் அலி சார் எக்ஸிடென்ட் போட்டார், போய் பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்கிட்ட போய் சொல்லலுமா, சொல்லல அது. அப்போ பாசித் அலி சார் விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு தெரியாது, பொய்ய சொல்லிட்டார். எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்தது அக்கௌண்டே இல்லை அவருக்கு. இதுவரைக்கும் எத்தனை ஃபேஸ்புக் ஐடி பாவிக்கிறாங்க, வெக் ஐடி எல்லாம் என்ன ஐடி இருந்தாலும் ஒரு ஐடியில் கூட அவர் இல்லை. ஆனால் நடுவர் சொல்கிறாரு அவரை உருவாக்கின இவர் தானா. எப்படி உருவாக்கினான்னு தெரியும் எனக்கு. உருவாக்கி விட்டுருக்காரு. எப்படி உருவாக்கி விட்டுருக்காருன்ட்டு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அவருக்கு ஏசுறது தான் வேலை.
நடுவர் இருக்காரு தானே, அவருக்கு ஏசுறது தான் இல்லை. ஏன் அப்போ ஃபேஸ்புக்கில் நெல்லையே சொல்லல? அது இப்போ ஒருத்தன் பிள்ளை சொல்கிறான்னா அவனை திருத்துங்களே, அவனை குறைய சொல்லி காட்டுறீங்க நீங்கள். இப்போ நல்ல விஷயம் செய்யலாம் தானே அதில், ஏன் செய்ய இயலாது? முதலாவது ஒரு விஷயம், இது பட்டிமன்றம் வந்து ஒரு புரட்சி மன்றம். இப்போ இவர் இருக்கார் தானே நடுவர் ஒரு புரட்சி செய்து அந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிக்காரு. இது எதால் செஞ்ச? ஃபேஸ்புக்கால செஞ்சாரு. எப்படி செஞ்சாரு? அவர் கொமாண்டோ போட்டாரு. நிறைய விஷயம் செஞ்சாரு. தூக்கி எறிஞ்சோடு போவேலும் அவருக்கு. ஆனா அவரை மரியாதை வைத்திரும். முதலாவது வேறாவூர்ல வரலாற்றிலே ஒரு லோயர் நடுவராக இருக்கிறது. இது வேற ஒரு வரலாறு. இது எதால கிடைச்சிச்சு? இது ஃபேஸ்புக் கிடைச்ச ஒரு வரம். இதுதான்டா வாப்பா வரம். இது தெரியுமா உங்களுக்கு? தெரியா? பொய்ய சொல்லி ஏமாத்து காட்டுறதே இந்த பாசி தெளிச்சருக்கு போலப்பா பேச்சு. எப்பயும் நான் வீர பேச்சு 2 வீடு பேசுறதா இப்படி ஒண்ணு நடக்கிறல்ல. சொன்னாரு, போட்டோ புடிச்சு போடுறேன்னு சொன்னாரு. அவரு ஒன்றும் செய்யல. இந்த நோன்பு காலத்துல செய்யறவனை விடுங்கலாம் பாப்பா. செய்யறவன் அவர் சொன்னார், இந்த கையால கொடுக்குறது, இந்த கையால விளங்காண்டு. அட பாப்பா, அவன் கொடுத்தா தானே விளங்கப்படாது. ஊரவன் தாரத்தை கொடுக்குறத காட்ட தானே வேணும். அவன் எங்க இருந்தே காசு அனுப்புறான், அதை கொடுக்குறத ஃபேஸ்புக்கில் படம் கண்டதானே அவனுக்கு விளங்கும். ஏறாவூர் வரலாற்றில் விஷயம் தெரியாமல் கதைக்கப்படாது. இப்போ நிறைய நிறுவனங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவங்களோட செயற்பாடு எல்லாம் குறுகி வட்டத்துக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் வெளிப்படைத்தன்மை இருக்குது. உங்களுக்கு விளங்கும், எல்லாருக்கும் தெரியும். நண்பர்கள் குழாம் ஒன்று இப்போ உருவாயிருக்கு. இந்த ஒரு கூட்டம், இதெல்லாம் ஃபேஸ்புக் நண்பர்கள். அவங்களுக்கு முகம் தெரியாது, அவங்களோட வயசு வித்தியாசம் தெரியாமல் ஒரு கூட்டம் ஒன்று உருவாயிருக்கு. அவங்க வெள்ள நிவாரணத்தில் உங்களுக்கு தெரியும். அடுத்த விஷயத்துக்கு வாரேன். 75,000க்கு மேலே மேற்பட்ட காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கில் தான் போட்டாங்க அவங்க குளம். அடுத்தது அதை கூட கலெக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு கிடைச்சதா? ஆனா நோன்பு துறக்கிற ஏற்பாடு அந்த குழு செய்யுது. எப்படி செய்யுது? ஒரு சமூக ஒற்றுமை வாப்பாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஃபேஸ்புக் குழுவெல்லாம் சேர்ந்து முகம் தெரியாத நண்பர்கள், வயசு வித்தியாசம் தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒன்று சேர்ந்து சமூக பணியில் ஈடுபடுறாங்க. சமூக உணர்வை ஏற்படுத்துகிறது ஃபேஸ்புக். சமூக உணர்வு. அடுத்தது வருவேன் நம்ம மொய்தி சார். அவர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இல்லை, இனி வர மாட்டார். ஏன்? மிக முக்கியமான தவ பணி செய்யற அவர் தான். என்னத்துல? ஃபேஸ்புக்ல. ஆனா இப்ப என்ன கேட்ட அந்த நன்மையை பேசுறது கொஞ்சம் எனக்கு எடுத்து தந்துருங்களேன். இல்ல, அவரு நிறைய கொப்பியை வச்சு நிறைய வாசிச்சாரு. எங்க இருந்து வாப்பா எடுத்த நீ அந்த தகவல்? எங்க இருந்து எடுத்த? ஃபேஸ்புக், இலத்திரனியல் ஊடகம், அதெல்லாம் எடுத்த. இது எங்க இருந்து வந்தது? ஆனா எல்லாத்தையும் செய்து போட்டு அது புள்ள. அப்ப இனி போடப்படாது. இனி அவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க. நீங்க இவர் வானா, இனி இவர் போட்டார்னா நான் தான் கோமா நடிக்கிறேன். இவர் வானா புலன்னு சொல்றாரு. இவர் 2 பேரும் இவர் இருக்கா தம்பி. இவர் எப்படித்தான் இவரோட வலைக்குள்ள வளைச்சாரு. இவருக்கும் ஐடி இருக்கு. இவர் நிறைய விஷயம் செய்யற. இவர் அடுத்த பேசக்குள்ள அந்த நவுசா சார் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. ஆனா புலன்னு சொன்னா இவர்களுக்கு ஃபேஸ்புக்கை எப்படி பாவிக்கிறேன்னு தெரியா. ஒருத்தன் பிள்ளையா சொல்றான்டா, ஒரு பிள்ளையான கருத்தை சொல்றான்டா, அவனை பிளாக் பண்ணி போட்டு வேலையை பாருங்களாப்பா. பிளாக் பண்ணிட்டீங்கண்டா அவன்கிட்ட பிள்ளையான விஷயம் உங்களுக்கு விளங்காது. விளங்காம விட்டா பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. 1.5 கோடி மக்கள் இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறாங்க. 1.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள். இவங்க 50 பேர் பிள்ளையா தானே செய்கிறாங்க. அடவாப்பா ஃபேஸ்புக்கில் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, இவ்வளவு பேரில் எத்தனை வீதமான ஆக்கள் இந்த ஃபேஸ்புக்கை பிள்ளையா பயன்படுத்துகிறாங்க சொல்லுங்க. எத்தனை விதமான? குறிப்பிட்ட 5 வீதம். ஃபேஸ்புக்கு என்ன உங்களுக்கு மட்டுமா? இல்லை பாசி தெளிசருக்கு மட்டும், இல்லை மோயின் சருக்கு மட்டுமா உருவாக்கப்பட்ட? எங்கேயோ ஒரு இடத்த உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லா சமூகத்தையும் மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமா ஃபேஸ்புக்? இல்லையே. முஸ்லீம் சமூகத்தில் ஹராம் ஹலால் இருக்கு, நன்மை தீன்மை இருக்கு. நன்மை தீன்மையை ஒருத்தன் தீமை செய்கிறான்டா இஸ்லாம் புள்ளன்னு சொல்றியா? இல்லையே. ஒருத்தன் தீமை செய்கிறான்டா அவன் தான் பிள்ளை. ஃபேஸ்புக்கை பிள்ளையா பயன்படுத்துறான்டா செய்தவன் தான் பிள்ளை. இப்போ செய்கிறவன் பிள்ளையா இருக்கக்குள்ள ஃபேஸ்புக் மொத்தம் ஃபேஸ்புக்கில் புள்ளண்டா. இல்லை பாசிதலி சார் இப்போ மாட்டு வண்டி இல்லை வந்த இல்லையே. அவரை கோல் அடித்து தான் எடுத்தேன். இப்போ நடுவர் எதுக்குள்ள கோல் அடித்த பறந்து வந்தார். இப்போ அதெல்லாம் வாழ்க்கையோட ஒவ்வொரு வேகத்தையும் சுருக்குதுருவா. வாழ்க்கை சுருங்கிட்டு அப்போ சுருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் வேகமாக பயணிக்கணும். இல்லை நான் இன்னமும் ஒவ்வொரு கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆளோட வீட்டையும் தட்டி தான் கடிதத்தை கொடுப்ப வேண்டாம். எப்படி வைப்பா? இது அப்படி இல்லையே. இப்போ வைபர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போதும்.
1000 பேருக்கு கருத்து சொல்லலாம், 1000 பேருக்கு தகவலை பரிமாறலாம். இந்த தகவல் எப்படி எவ்வளோ வேகமாக போகுது. 100 வருஷம் வாழ்ந்தவன் 50 வருஷம் தான் வாழ்கிறான். இப்போ அந்த 50 வருஷம் கெப்பை எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறேன்? இந்த வேகமான வலைத்தளங்களுக்குள்ள மெயின்டைன் பண்ணணும். இது விளங்குதில்லை. இவங்க யோசிக்கணும். ஃபேஸ்புக் மூலம் ஸ்ரீலங்காவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தின மிக முக்கியமான பங்கு எது? ஃபேஸ்புக். 50 வீதத்துக்கு மேற்பட்ட பங்குகள் இந்த ஃபேஸ்புக் தான் வகிச்சு அரசியல் மாற்றம், இந்த கொடுமை ஆட்சியை நீக்கியது எது? இந்த ஃபேஸ்புக். அடுத்தது மிக முக்கியமாக எகிப்திய புரட்சியில் எங்கேருந்து வந்துச்சு? அதே போல் மேற்கு நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய புரட்சிகள் ஏற்படுத்தி இந்த ஃபேஸ்புக்கால் தான். இது விளங்குதில்லை. அதே போல் சமூக சிந்தனையாளர்களை உருவாக்கிறீங்க. என்எம் ஜாபிர், இஸ்மாயில் ரிக்காஸ், இஸ்ஸதீன் முஸ்தபா, தீன் முகம்மது, அடிக்கிட்டே போகலாம். எச்எம் தாவூத் இவங்களோட கருத்துக்கள் இல்லாட்டி என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்யணும்? ஒரு மேடை போட்டு நான் கருத்து சொல்ல போறேன் சொல்லலாமா? அப்படிதான் இருந்துச்சு பழைய சமூகம். அவங்களுக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுத்து அவங்கள கருத்து சொல்லணும். இப்போ அப்படி இல்லையே. அவங்க மூளையில் படுது நல்ல விஷயங்களை ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஆனால் அது நல்ல விஷயம் தானே. இஸ்மாயில் ரிக்காஸ் என்ன போல செஞ்சிருக்காரு? என்எம் ஜாபிர் எவ்வளோ விஷயம் போடுறாங்க. ஒரு சில ஆக்கள் போடுறத வச்சுக்கிட்டு அவங்கள பிள்ளைன்னு சொல்லல. தாவூதுற பணி மிகப்பெரிய பணி, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பாருங்க. அடுத்தது மிக முக்கியமாக சகோதர சொன்னதுக்கே வருவோமே. மிகப்பெரிய ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பணி. ஏழைகள் நோய் நிவாரணம், நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு பணி எதுக்குள்ளால வருது? ஃபேஸ்புக்குள்ளால வருது. ஒருவருடைய அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை வெளி உலகத்துக்கு காட்டுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு உதவுகின்ற எண்ணம் மனிதனுக்கு வருகிறது. அதான் இயல்பு. மனிதன் இப்போ ஒரு வாழ்க்கை வேக ஓட்டத்தில் மனிதன் போய் உதவி செய்கிற அளவுக்குள்ள அவன் காலடியில் நாம் நாட வேண்டும். அவன் நாடி சென்றுகின்ற பொழுதுதான் அவன் அந்த உதவிகளை அதிகப்படுத்துகிறான். எவ்வளவோ உதவிகள் உங்களுக்கு தெரியும். இதை விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு அதனால் அவர் ஃபேஸ்புக் புலன்னு சொல்லல. அவர் சில விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். நம்மளோட அப்துல் அசீஸ்ங்கிற ஒரு நபர் இருக்கார். அவர் அண்மை காலமாக பார்த்தேன் நான். அப்படியே ஓடரா ஒவ்வொரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேர் ஓடரா போட்டு இவர் இப்படி சிந்தனையாளர், இவர் சமூக உணர்வு உள்ளவர், இவர் நன்மையானவர் சொல்லி அப்படியே அடிக்கிட்டு போறாரு. இது எவ்வளவு பெரிய ஆய்வு. இது எவ்வளவு பெரிய ஆய்வு. இது ஒரு ஆய்வாளனை உருவாக்கி இருக்கிறது ஒரு ஃபேஸ்புக். இன்றைய ஃபேஸ்புக் ஆய்வாளர்களை உருவாக்குது. சும்மா இப்ப இதுக்கு முதல் இருந்தவன்லாம் சமூகத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு மேடை கொடுத்து மைக்கை கொடுத்தா தான் பேசுவாங்க. இப்போ அப்படி இல்லையே. சமூக சிந்தனையாளர்களை ஃபேஸ்புக் உருவாக்கி இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஃபேஸ்புக்கில் இப்போ கூடுதலாக உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு வாழ்க்கை ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிற மனப்பாங்க. அடுத்தது தவ்வா பணியை இவர் செய்கிறாரு. ஆனால் மிக வேகமாக தவ்வா பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு ஊடகமாக இது இப்போ ஃபேஸ்புக் இப்போ காணப்படுது. அது எல்லாரும் அறிஞ்சு எத்தனை பயான்கள், சாகிர் நாயக்கு கூட பயான்களை நாம் அதிகமாக ஃபேஸ்புக்கெலாம் பார்க்கணும். இதை பிள்ளைன்ட்டு சொல்லுவாங்களா அவங்க? தவ்வா பணி அதிகமாக நடக்குது. அதில் தான் அதை பிள்ளையா பங்க சொல்கிறாங்கடா, அது தெரியாது. நௌசா சார் இருக்காரு. மிச்சம் எல்லாத்தையும் அவருக்கு சேர்த்து கொடுக்குறதுக்கு இருக்காங்க. நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இஸ்லாம் நன்றி. நான் அந்த தோக்கால சுட்டதை புளியை விரட்டினதை சரியா தான் இருந்து இவ்வளவு மிக அழகாக பேசிட்டு போனார். உண்மையாகவே சமூக வலைத்தளங்கள் அந்த பாவிக்கிறங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப சமூகத்தில் தேவையான விஷயம். இப்போ 1000 தீங்குகள் சொன்னாலும் கூட சமூகத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பாவனை பொருளாக அது இன்றைக்கு மாறிட்டு நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளவே இயலாது. அதில் சில குறைபாடுகள் இதுகள் இருந்தாலும் ஆனால் அது எங்களுக்கு கட்டாயம் தேவையானது. இப்போ கடந்த அந்த வெள்ளம் வந்த டைமில் நாங்கள் பார்த்துருப்போம் வந்துட்டு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களினூடான அந்த தொடர்பாடல் தான் அந்த மக்களை காப்பாற்ற நிற்கும். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வர மாதிரி எல்லாம் இல்லை. அந்த வெள்ளம் எங்களோட ஊரில் இருந்து சகோதரர்கள் வந்தாலும் வெள்ளம் வடிஞ்சது அப்புறம் தான் வந்தாங்க. நானெல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அந்த சேதவத்தை, வெள்ளம்பிட்டி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் இருந்துச்சு. அங்கே பார்த்தா அப்படி அது ஒரு பயங்கர வெள்ளண்டாப்பா. அது இப்போ இந்த பக்கத்தால் தண்ணி ஓடுமுடிச்சுன்னா இந்த பக்கத்தில் பாலத்தில் போட்டிருந்த அந்த பெரிய கனமான தகரம் வந்துட்டு இந்த பக்கத்துக்கு சாஞ்சி இருந்துச்சு. எப்படி வெள்ளம் வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வீட்டுற கூரைக்கு மட்டத்தில் எல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த சனங்கள்ற நிலைமை என்னன்னு உண்மையாகவே அந்த அவ்வாறு கஷ்டப்பட்ட சனங்களுக்கு எங்களை ஊர்ல இருந்து அந்த நிவாரணம் கலெக்ட் பண்ணது. இப்போ அது
அது ஒரு பெரிய புரட்சியாகவே நடந்துச்சு பாப்பாவே. அது இந்த என்ன சொல்கிறது, அது சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தீமையை பேசக்குள்ள அதில் சில விஷயங்களை சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். சரியான சந்தோஷம் என்னென்னா, இப்போ எங்களோட ஊரில் வந்துட்டு அவ்வளவுக்கு அடுத்த மனிதனுக்கு ஒரு கவலைண்டா, அடுத்த மனிதனுக்கு ஒரு கஷ்டம்டா, அடுத்த மனிதனுக்கு ஒரு தேவைண்டா, அதை என்னண்டு இனங்கண்டு தேடி தேடி போய் உதவுகிற அந்த மனநிலை. எஹியா மச்சான் அழகா சொன்னார் அரசியல் மாற்றம் சம்மந்தமாக. மோடி என்ற ஆள் இந்தியாவுக்கு பிரதமர், அவர் நெல்லாளா கட்டாளாங்கிறது வேற விஷயம். அந்த ஆளை வெள்ள வெச்சத்தில் 3000 ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுகளை பயன்படுத்தி தான் மோடியை வெல்ல வச்சாங்க. ஒபாமாட அப்படி, மைத்திரிட அப்படி. அதே மாதிரி எகிப்து, தினூசியா போன்ற நாடுகளிலே அரசியல் புரட்சி நடந்து அந்த நாடுகளிலே ஜனநாயகம் தலை தோங்குவதற்கு காரணமாக இருந்தது முகநூல் பாவனை. அவ்வாறான விடயங்களை அவர் சொல்லிவிட்டு போனார். அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்திலே வலைத்தளங்களை பாவிப்பது தீமையான விடயம் என்று கருத்துரைப்பதற்காக தம்பி சப்ராஸ் பிஏ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எங்களோட ஆக்களை விழிக்கிறத விட எங்களோட நடுவரையும் எங்களோட எதிரணி தோழர்களையும் விழிக்கிற ரொம்ப நல்லம். என்று சொன்னால் எங்களோட நடுவர் வந்துட்டு ஒரு லோயர், அதனால் நடுநிலையாக தான் பேசுவார் எதிர்பார்க்கன். அந்த அடிப்படையில் எல்லாரும் நம்மளை தான் கோர்த்துடுறான்னு என்னடா இது? அந்த அடிப்படையில் நான் லேசான வேலை உண்மையா தான், நான் நடுவராக இருந்துக்கிறேன் பார்த்தேன் ஏச்சிக்கிச்சு வாங்காமண்டு. இது பயங்கர தாக்குதல் ஆகி. அந்த அடிப்படையில் போட்ட ஊறுகாயை நக்க தெரியாது ஆக்கள். ஏன்னு சொன்னால் சமூக, அதாவது இலத்திரனியல் ஊடகங்கள் இன்றைய வாழ்வொழுங்கில் வரமா சாபமா தலைப்பு. என்னடா ஃபேஸ்புக்கு மட்டும்தானப்பா பேசுறீங்க? எத்தனை ஊடகங்கள் இருக்கு, எத்தனை வலையமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் பேசாம இந்த ஃபேஸ்புக்குன்னு மட்டும் பேசினா சரி. ஃபேஸ்புக்குக்கே வருவோம். எங்களோட பிரதர் யஹ்யா கான் நிறைய பேசினாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு. இப்போ இதுக்குள்ளேயே ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு லைக் போடுறாங்க ஒவ்வொரு டீம், வேற ஒவ்வொரு டீமாக இருந்துக்கிட்டு அவன் சொல்ற மச்சான் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதக்குள்ள இவன் பிள்ளையா பேசியிருக்கா, இவனை நீ எழுது, நான் உனக்கு கமெண்ட் அடிக்க மாறி சொல்லி மாறி அவங்களுக்குள்ளே ஒரு டீம். அதாவது மாமா சொன்ன மாதிரி தான் கரண்ட் கம்பிக்கு மேலே மற்ற கரண்ட் கம்பிக்கு கீழே. மின்சாரத்தை பற்றி கேட்சாரு மாமா, ஊடகத்தை பற்றி கேட்கறதுக்கு மாமா கொஞ்சம் என்னடா குசினையும் கக்குசிக்கையும் நின்றுட்டாரு, வெளியே வரல. ஏண்டா இனி மாமா ஓரளவு வளர்ந்துருக்கக்குள்ளான டெக்னாலஜிக்குள்ளே வந்தேன், மற்ற டைமில் மாட்டு வண்டியில் சுற்றி திரிஞ்சேன். அதனால் மாமாவுக்கு ஒன்றும் கதைக்கலாம், பாவம் தானே. ஆனால் யஹ்யா பிரதர் ஃபேஸ்புக்கில் ஒரு மிதவாதி நார்மலாக தான் எழுதிட்டு போவார், பெரும்பாலும் லைக்கை மட்டும் தட்டிட்டு போவார், மற்றபடிக்கு இல்லை. ஆனால் நிறைய சமூக சிந்தனையாக இந்த ஃபேஸ்புக் உருவாக்கி இருக்கின்றது என்று இந்த யஹ்யா கான் பேசியிருக்கின்றார். அதே போன்று இந்த எமது ஊரில் இருக்கின்ற அனைத்து சமூக சிந்தனைகளையும் சிதைக்கின்ற ஒன்றுதான் இந்த ஃபேஸ்புக். எத்தனையோ சமூக சிந்தனைகளை ஃபேஸ்புக் மூலமாக ஒருவர் மாறி முரண்பட்டு பேசிக்கொண்டு அனைவரை வீட்டுக்கு அடக்கி இருக்கின்ற இந்த ஃபேஸ்புக். இப்ப பேசினாரு டீன் முகமது, அவருக்கு ஃபேஸ்புக்ல எப்படி எழுதணும்னு தெரியா. சப்பாத காணல ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறாரு. இதானா சமூக சிந்தனையாளர்? இப்படிதான் சமூக சிந்தனையாளர் உருவாக்குற. சமூக சிந்தனையாளர் யாருன்னு தெரியுமா? சமூகத்தில் நேரடியாக நின்று சமூகத்தினுடைய விடயங்களை சமூக ரீதியாக ஆய்வு செய்ததான் சமூக சிந்தனையாளர். ஃபேஸ்புக்கில் மூலமாக சாதாரணமாக மார்க்கெட்டில் ரோட்டு போடுற மார்க்கெட்டுகள் தண்ணி நிற்குன்னு சொல்லி எழுதி போட்டு ஊட்ட இருந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற சமூக சிந்தனையாளர். தண்ணியை வெட்டி விட்டு ஓட வைக்கிறவன் தான் சமூக சிந்தனையாளர். சமூகத்தை பற்றி கதை போடலாம் சமூக சிந்தனையானவன் அல்ல. அடுத்தது சொன்னாங்க, இப்ப கொஞ்ச நாள் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு, ஜெசி ஜெசி ஜெசி. என்னடாப்பா அந்த ஜெசி? எங்க இருந்து வந்த அந்த புள்ள? அந்த ஜெசியை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட அவன் ஜெசி தான், இவன் ரமாலும் ஜெசி தான், ஜெசின்னு சொல்லி கொஞ்ச காலம் ஃபேஸ்புக் ஒன் பண்ணா ஜெசி கஞ்சி. அதுலயும் ஒருத்தன் 30 நாள் கஞ்சி போஸ்ட் தான்.
வேற போஸ்டே பார்க்கல. ஒரு என்ன சரி மீட்டிங் போனா மாற்று மருத்துவம் கேட்கிற என்ன மச்சான் கஞ்சி கஞ்சின்னு எழுதுறாங்க என்னடா அதான் உங்களுக்கு தெரியாத தம்பி கஞ்ச பத்தி. சமூகத்துல சமூக விடயங்கள் எவ்வளவோ இருக்கு. சிலவன் தன் சமூக விடயங்களை எப்படியாவது இன்னொருத்தனை செல்லி வைக்கணும் எத்தி வைக்கணும் வந்தா அவன் வயறு மச்சான் அவன் வயறா அவன் சைட்ல வைத்துறா அவனை பிளாக் பண்ணிடு எப்படியாவது பிளாக் பண்ணிடு. இப்படி சமூகத்துல எல்லாமே ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றவன் எல்லாரும் நல்லவனா சமூக சிந்தனையாளர் உருவாக்குறதுக்கு சமூகத்தில் ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் இவர் சமூக சிந்தனையாளர் இவர் இப்போ தற்பொழுது சமூக ரீதியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார் அவர் சமூக சிந்தனையாளரா? அவரை பற்றி ஒரு எழுத்தறி ரீதியாக அவருடைய தனிப்பட்ட ரீதியாக அவர் கல்வியலாளராக படித்தவன் நான் படித்தவன் மட்டும் சுட்டி காட்டலை நிறைய படிக்காதவனும் சமூக ரீதியாக நிறைய விட நானும் பல்கலைக்கழக பட்டதாரி சங்கத்தினுடைய செயலாளராக இருந்திருக்கின்றேன். நாங்கள் ஒரு ஒரு ப்ரோக்ராம் சாதாரண ஒரு நிகழ்ச்சி அதாவது பல்கலைக்கழக மாணவர்களை ஒரு சந்தோஷப்படுத்துவாங்க ஒரு விருது வழங்குற நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு ஒரு புரோட்டோகால் பிரச்சனை வந்துச்சு. ஒரு மாகாண சபை உறுப்பினரை மேலும் கீழுக்கும் போட்டோம். அதுக்கு வேற ஒரு நாள் ஸ்டேட்டஸ் எழுதினாலும் எழுதி அந்த ஃபங்க்ஷனை ஒருத்தன் சொன்னா இறக்கங்குள்ள வடிக்கும் போட்டேன். இதான சமூக சிந்தனையாளர்கள் தம்பி இந்த வெடிக்கும்ங்கிறாக்கள் இருக்காங்கண்ணே பயப்படாம போடுங்க நீங்க அங்க ஒன்றும் இல்லை சீனவடியில் கூட இல்லை. அடுத்தது குழுவா சேர்ந்து வேலை செய்யற விஷயத்தை எங்க ஐயா பிரதர் பேசினார். உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். குழுவா சில விஷயங்கள் பேசணும். ஆனா இந்த குழுவா சேர்ந்து விஷயம் தானே ஆரம்பத்தில் நாங்களாம் அதாவது இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு சடன்லி ஒரு 2-3 இயர்ஸுக்குள்ள தான் அந்த அளவுக்கு வளர்ச்சி. இந்த ஜெசியும் கஞ்சியும் வந்து ஏண்டாப்பா போன நோம்புக்கு எல்லாம் அந்த கஞ்சி ஸ்டேட்டஸே இல்லையே. ஒரு மீட்டிங்கை போட்டா எல்லாரும் வருவாங்க விஷயங்களை கேட்பாங்க. இது மச்சான் ஃபேஸ்புக்கில் நீ கொமனா ஒரு ஹெட்டிங்கை போடு இதுக்கு நான் கொமெண்ட் அடிக்கேன் இதான் விஷயம் எல்லாம் கடைசியில் தலைப்பெல்லாம் தெரிஞ்சு மச்சான் தலைப்பே புள்ள சில விஷயத்தை கேன்சல் பண்ணி விட்டுவாங்க. இதான் விஷயம். அதாவது சமூக ரீதியாக பல விடயங்களை சமூகத்துக்கு வரமா சாபமானு ஹெடிங்க வச்சுக்கிட்டு மாமா பேசுறாரு கொடியத்த பள்ளிவாசலை நம்பர் எடுக்கிற விஷயத்தை எவ்வளவு விஷயம் இருக்கு அதெல்லாம் விட்டு போடுவோம். கொடியத்த பள்ளிவாசலை நம்பர் எடுக்கிற விஷயத்தை பேசினா இதுல விளங்குது இல்லையா சாபமா வரமாண்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சமூகத்தினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் சமூகத்தினுடைய விழுமியங்களை சமூகத்தினுடைய அனைத்து அபிப்பிராயங்களையும் வெளிப்படுத்துவான் தான் சமூக சிந்தனையாளர். இவ்வாறான சமூக ஊடகங்கள் சமூகத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் வெளிப்படுத்துவதில்லை அவை சாபம்தான். எந்த விடயத்திலும் சாபம்தான். வாட்ஸ்அப் மூலமாக எத்தனை பேர் முகமறியாமல் பல போட்டோக்களை அனுப்பி தற்போது விபச்சாரியாக தற்போது சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றது தெரியா? அதை விட்டுட்டு ஃபேஸ்புக்ல குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு மாறி கமெண்ட் அடிக்கிறேன். யார் என்ன அவனை கூப்பிட்டு ஜெயஸ்ரான் எங்களுக்கு போட்டு அதாவது ஒருத்தன தன்மானம் இல்லை ஒருத்தன தன்மானம் ஒட்டோவா விளக்கப்படுவது. ஏன்னு சொன்னா சாடையா கல்யாண நிகழ்வுல ஒரு லேடிஸ் பக்கத்துல நின்றுட்டான்னு சொன்னா அண்டைக்கு போட்டோ இறங்கிடும். அண்டை போட்டோ இறங்கிடும் ஆண் பெண் கலப்பு இறங்கிடும் போட்டோ. என்னவாப்பா செய்யற நாங்க எங்க போற சாடை ஆவணத்துல டாய்லெட் அடிக்கணும்டா டாய்லெட்டை உத்து பார்த்து கொண்டிருந்த போதும் என்னவாப்பா செய்யற ஒருத்தன தன்மானத்தை ஏன் இந்த அளவுக்கு இழக்கிறீங்க? அதே போல ஒரு சமூகத்துல ஒற்றுமையா ஒரு குடும்பமா இருந்துட்டு ஏன் இந்த பெண்ணாலை துதக்கல்ற வேலை அதையும் ஒரு போட்டோ துதக்கன்ற போதும் ஒரு செல்ஃபி அதை இந்த மாமா சென்னமாய் புள்ள பிறந்தா புது வரவு சொச்சாக்கு என்ன வேணும் கேட்டுக்கிற அதை. ஆனா வாப்பா கிட்ட வந்து கொஞ்சி கூத்தாடி அதான்டாப்பா குடும்ப உறவு. ஃபேஸ்புக்ல லேப்டாப் மூலமா இருந்து உத்து பார்த்துட்டு கொஞ்சாய உத்து பார்த்து இங்க கொஞ்சாயா உத்து பார்த்து இருக்கிறான் அங்க எல்லாம் நடந்துரும். ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு சொன்னா சமூக ரீதியான விடயங்களை பேசுறேன்டா அளவோட பேசணும். எங்களை ஐயா பிரதர் பேசுனதெல்லாம் நான் அந்த ஃபேஸ்புக்கில் நின்றேன். சமூக சிந்தனையாளர் உருவாக்குன்ற விஷயத்தில் முற்றிலும் போய் இந்த ஃபேஸ்புக் மூலமாக சமூக சிந்தனையாளர் உருவாக்கவே முடியாது. அவர்களுடைய சுய லாபங்களுக்காகவும் அவருடைய அரசியல் லாபங்களுக்காகவும் அவங்களுடைய அவங்களோட போட்டோ அழகு பார்ப்பதற்காகவும் தான் ஃபேஸ்புக் இருக்கின்றது. சமூக சிந்தனையாளர் உருவாக்க முடியாது. இதுதான் உண்மை. தலைவரும் கூட எங்களுடைய நடுவர் இருக்கிறாரு. நடுவரும் தற்பொழுதோ சில ஃபேஸ்புக்ல சில விஷயங்களை எழுதிட்டு பெருசா ஒரு அலர்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. நான் ஏண்டா நடுவரை விமர்சிக்கல ஏண்டா எங்கட பக்கம் திருப்ப வர மாட்டாரு. இப்போ அதே போன்று இன்னொன்று சொல்லிக்கிறேன்.
இப்போ நான் போனது பிறகு ஒருவேளை நான் தான் ஃபேஸ்புக்கில் என்ன தான் எழுதி கொள்றாங்களோ தெரியல. இருந்தாலும் நான் பேசுவேன். நான் ஒரு இளைஞன். இந்த சமூகத்தை பற்றிய சிந்தனை எனக்கும் இருக்கின்றது. இந்த சமூகத்துக்காக போராடுவேன். ஆனால் ஃபேஸ்புக் மூலமாக போராட மாட்டேன். ஃபேஸ்புக் மூலமாக போராட தேவை எனக்கு இல்லை. நேரடியாக போராடுவேன். இதை விட்டு சும்மா ஃபேஸ்புக் ஊடகங்கள் சொல்றமே, இந்த ஊடகங்களால் என்ன நன்மை நமக்கு? சாடை சரி, இலத்திரனியல் ஊடகங்கள் வருவோம். டிவி இருக்கு, டிவியில் நிகழ்ச்சி தான் பார்க்கும். இந்த உமாவும் பாப்பாவும் நானாவும் போனது பிறகு இந்த புள்ள வேற படம் பார்க்குது. இது தேவையா? நானும் உட்பட இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்கு உட்பட்டு இருக்கின்றேன். அந்த பாதிப்பை தான் நான் உங்களிடம் கூறுகின்றேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களிடம் கூறுகின்றேன். இவ்வாறான அனுபவங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. இவ்வாறான அனுபவங்கள் உங்களுடைய தம்பிமார்களுக்கும் உங்களுடைய தங்கச்சிமார்களுக்கும் வரக்கூடாது என்பதற்காக பேசுகின்றேன். இந்த சமூக சிந்தனை, அதாவது சமூக சிந்தனை எங்களுடைய நௌசாத் சார் இருக்கின்றாரு, மொத்தமாக சேர்த்து வெட்டுவார். அவர் வளமையா வெட்டுற அப்படித்தான். தம்பி மைக்கு முழுக்கணும் தரமா கத்திட்டான். இந்த மட்டும் தான் வெட்டுவாரு, மற்றபடி வேற ஒன்று வெட்ட மாட்டாரு. சேர்த்து வெட்டுறவர் தான். ஆகவே சமூக ஊடகங்கள் இந்த சமூகத்தினுடைய தன்மானத்தையும் இந்த சமூகத்தினுடைய தேவைகளை உணராதது. ஆகவே இந்த சமூகத்தினுடைய தேவை சாபம். இந்த ஊடகங்கள் சாபமே வேற எதுவும் இல்லை. ஆகவே எங்களுடைய நடுவரை கூறிக்கொள்கின்றேன், இந்த சமூக இளைஞர் ஊடகங்கள் சாபம்தான், அது வரமல்ல என்று கூறி எங்களுடைய நடுவர்களுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளும். நன்றி. ஒரு அழகான ஒரு காரசாரமான ஒரு பேச்சை தம்பி பேசிட்டு போனார். ஒரு நிறைய விடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிந்தனை வட்டம் வந்துட்டு ரொம்ப சுருங்கி போயிடுது. இப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னா, எங்களுக்கு மனசில் தோன்றதெல்லாம் சிந்தனை தான். இப்போ தம்பி டீனை பற்றி சொன்னார், மன்னிக்கணும், தம்பி மன்னிக்கணும், தம்பி தான் மன்னிக்கணும். ஏனென்றா அந்த தான் ஃபேஸ்புக் பாவிக்கிறாள். அதில் விஷயம் என்னடா, டீனுங்கிறாள் எப்படின்னு சொன்ன ஏறாவூரில் நாங்கள் ரொம்ப மறந்து போய் கிடக்கிறப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இந்த ரைஸ் குக்கரில் சோத்தாக்கி கரண்ட் அடுப்பில் கறியாக்கி இல்லை அவனுக்குள்ளே போட்டு சுட்டு வாங்கி மல்லு கட்டிக்கிட்டு திண்டு குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்விப்புறம் கேன்சர் ஆம்ட்டு ஒரு கதை ஒன்று கேள்விப்படுவோம். ஏறாவூரில் தான் பாறை பலா இல்லாண்டாப்பா. இதெல்லாம் இருக்கிற காலத்துக்குள்ள இதாண்டா கரிச்சட்டி, இதாண்டா சுளவு, இதாண்டா அம்மி குழவி, இதாண்டா கொச்சிக்காய் வெங்காயம் தெல்லு குத்தி உப்புத்தி இப்படி படிக்கம் வட்டா எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு மறந்து வைத்து. இந்த மாதிரி விடயங்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு ஜீவனாக நான் அவரை எப்பொழுதுமே கௌரவமாக நினைப்பதுண்டு. பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த முடிந்த வரைக்கும் என்ன சீண்டினால் பரவாயில்லை, இந்த ஆடியன்ஸை தயவு செய்து தாக்க வேண்டாம், எரி எனக்கு தவளும். மற்றவர்களை இவங்க சொன்ன மாதிரி உள்குத்து ரீதியாக தாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பட்டிமன்றத்தின் இறுதியிலே நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, இங்கே பேசப்பட்ட விஷயங்களிலே இருந்து சொல்லப்படுகின்ற விடயங்களை நீங்கள் உள்வாங்கி அவர்கள் சரியாக மனசாட்சிப்படி சிந்தித்து பார்த்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்றோ, அல்லது அவர்கள் சொல்வது மாதிரி அதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்றோ ஒரு சமூக ரீதியான ஒரு சிந்தனையை உள்வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் இளைஞர்கள், அந்த அடிப்படையிலே தான் இந்த பட்டிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அந்த கருத்துக்களை சொல்வதற்கு முன்பதாக சொல்லிவிட்டு அடுத்தது நான் விடயத்துக்கு வருகின்றேன். இங்கே பல விடயங்கள் பேசப்பட்டன. அதாவது தீமை என்பது எழுத்துறை ஊடகங்களை பயன்படுத்துவது தீமை என்று சொல்லி வாதிடுவதற்காக நிறைவான பொய்களையும் குறைவான உண்மைகளையும் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன விடயங்களிலே நிறைய விடயங்கள் உண்மை இருந்தது, நான் மறக்கப் போவதில்லை. அதனால் அவர்களுக்கு வெற்றியை கொடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்வதை போன்று பேசப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மை இருந்தது. ஆனால் அந்த உண்மையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் செய்கின்றார்கள் என்பதற்காக முழு சமூகத்தையோ அல்லது முழு இளைஞர்களையோ நாங்கள் கொச்சைப்படுத்தி விட முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு விதமான ஒரு உணர்வலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய இளைஞர் மத்தியிலே
இப்போ இவருங்க சொல்வதை போன்று பார்க்க போனால் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் உதவி செய்கிறாங்க, அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அவங்கள அடையாளப்படுத்திக் கொள்றாங்கிறதெல்லாம் செய்கிறாங்க. சரி, ஓகே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த விஷயத்தை. அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் என்னன்னா அதை விட தனிப்பட்ட பிரச்சனையாக கருதுகிறோம். ஆனால் அவர்கள் செய்வதன் ஊடாக கிடைக்கின்ற அந்த பலனை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு நாயத்துக்கு போட்டார்களா பூனையத்துக்கு போட்டார்களோ ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, ஓகே, போடுறதால யாருக்கும் எதுவும் நட்டம் வந்துட போறலைங்க. யாரையாவது நடக்க போகுது, அவர் ஃபேஸ்புக்கில் நாயத்துக்கு போட்டதை போட்டா நாய் தூக்குப்பட்டு போட்டுச்சா, அங்கே அதான் விஷயம் என்ன நடந்துக்கிட்டு பாருங்க. அதே மாதிரி மற்றவர்கள் ஏதாவது செய்கின்ற போது அவர்கள் பிரசித்தத்துக்காக செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் குளிக்க போய் சேறு பூசியவர்களாக மாறுவார்கள். குளிக்க போற என்னதுக்கு, ஊத்தியை கலட்டுறதுக்கு, சேற்றில் போய் குளிச்சா என்ன செய்யும்? அதே நிலை தான் அவர்களுக்கு வரும் என்பதை கூறிக்கொண்டு அவர்கள் ஊடாக இந்த பேஸ்புக்கின் ஊடாக இன்றைக்கு எமது சமூகத்திலே பல்வேறு நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒரு விஷயத்தை மதிக்க வேண்டும். லவ் என்றால் காதல் என்றால் அன்பு என்று சொல்றாங்க. அப்ப அந்த ரீதியாக அன்பு என்று சொல்லப்படுவது தாய் தகப்பன் பெற்றோர்கள் அனைவருக்கிடையிலே அல்லது பிள்ளைகள் மற்றும் அனைவருக்கு நண்பர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இப்ப என்ன செய்றாங்கன்னா, நாங்கள் பார்த்த ஒரு குரூப், இவங்க நிறைய பேரை சொன்னாங்க, நான் பேர் சொல்லி யாரையும் கதைக்கிறது விரும்பல, ஆனால் ஒரு குரூப்பை பார்த்துக்கிற போது எனக்கே பொறாமையா இருந்தது. ஏன்னா இங்கட காலத்திலே பேஸ்புக்கில் இருக்கலையேன்னு சொல்லி. ஏனென்று சொன்னா ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை அவர்கள் ஒரு நண்பன் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அதை கலாய்த்து அதுக்கு பதில் கொடுத்து அதை மற்றவர்களும் சேர்ந்து இது பண்ணி அது ஒரு வகையான ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அவர்கள் அந்த உணர்வை உள்வாங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம். ஆனால் இப்போது பாருங்கள், கடந்த காலங்களில் பாருங்கள், எத்தனையோ சமூக சிந்தனையை பற்றி பேசுகின்ற இவர்கள் இந்த இருக்கிறார் மொய்தீன், என்னோட ஒரே ரூம்மேட், ஒண்டா இருந்தவர், ஒண்டா படித்தவர், இவரோட கண்டா சலான் சொல்றது கூட கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு பிஸி, அவரும் பிஸியா போவார், நானும் பிஸி போறேன். இதுதான் இன்றைய நட்பினுடைய நிலை. ஆனால் இந்த பேஸ்புக் வந்ததுக்கு பிறகு நட்பினுடைய நிலை என்னன்னு சொன்னால் இறுக்கமாக இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன் இவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள் ஒரு விஷயத்தை, தாய்மையை கொச்சைப்படுத்தினார்கள், அதே நேரத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலான உணர்வுகளை கொச்சைப்படுத்தினார்கள். அப்படி அல்ல. இன்றைக்கு பார்க்க பாப்பா மோசம் வைத்தார்னு சொல்றாரு, அவர் முகத்தை பார்த்துக்க முடியலையேன்னு அழுகிறான், வேதனையை வெளிக்காட்டுறான். உடனே அவர் முகத்தை கடைசியா பார்க்கணும் காட்டுறாங்க, போன்ல எடுத்து என்ன செய்யறாங்க, அவர் முகத்தை நேரடியாக மையத்தடக்கிறத காட்டுறாங்க. அவன் அங்க பார்த்துட்டு அழுகிறான் அந்த விஷயத்தை. அந்த உணர்வை அது கிடைக்குமா? அவன் வந்து இங்க அடக்கிற இருக்க முடியுமா? அந்த உணர்வை அவனால் உணர முடிகின்றது. அந்த உணர்வை கொடுப்பதற்கு இன்றைக்கு ஊடகங்கள் பயன்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்க பிள்ளைகள், இப்ப உலக அளவிலே நடந்த இந்த புரட்சி, அரேபிய வசந்தம் என்று சொல்வார்களே, இது எதனால் ஏற்பட்டது? பாரியதொரு மாற்றம். இந்த மாற்றத்தின் அடிப்படையிலே தான் எதிர்கால சந்ததிக்கு இன்னும் பல விடயங்கள் நடக்க இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? பேஸ்புக். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களது கை வந்து எங்களுடைய கண்ணை குற்றி விட்டது என்பதற்காக அந்த விரலை நாங்கள் வெட்ட முடியாது. வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. அது சமூகத்தில் தெரியும். இறைவனால் படைக்கப்பட்ட விடயங்கள், இன்பம் துன்பம், இரவு பகல், இப்படி எல்லாமே இரண்டு இருக்கின்றது. பேஸ்புக்கில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. நாங்கள் நம்மட ஊர்ல தௌவாதாரிகள் தொடக்கம் சாதாரண இளைஞர் வரைக்கும், ஏன் மாமா சொன்ன மாதிரி நல்லவன் மேல இருந்து கேட்க, வட்டுக்குள்ள இருந்து கேட்கான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லாருமே அதை பாவிக்கின்ற போது, ஏன் பள்ளிவாசல்ல கூட நாங்க போனை வச்சுட்டு ஓஃப் பண்ணி போட்டு தொழுகிறோம், வாங்குறோம், வரோம், அதெல்லாம் சரி. எல்லாருமே போன் இல்லாத ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இந்த போனால கெட்டு போனேன்னு சொல்றாங்களே இவங்க. நான் பார்க்கேன், இந்த இளைஞர் என்ன செல்ஃபி எடுத்து போடுறாங்க, நண்பண்ட வீட்டு கல்யாணத்துக்கு போனா ஒரு செல்ஃபி, அல்லது ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க, அல்லது எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா நண்பர்களோட ஒரு விருந்து விசாரம், பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த உறவுகளை பலப்படுத்துகின்ற, மற்றவங்க கேட்க என்ன கூப்பிடலையே நீங்க, என்ன அடுத்த முறை அவனை கூப்பிடுறாங்க, இப்படி ஒரு உறவு. அதுல அவன் என்ன அந்த போட்டோ அவன் எடுத்து போடுறதினூடாக, ஏன் இங்க பாருங்க, நம்ம ஊர்ல மாலை மரியாதை எல்லாம் யாருக்கு கிடைக்குது? கொஞ்சம் பேர் கிடைக்குது. அவங்க யாருன்னு கேட்டா நாங்க சொல்ல தேவையில்லை, யாருக்கு மாலை மரியாதை தெரியும் தானே உங்களுக்கு. பொய் பித்தலாட்டம் ஏமாத்துன்னு சொல்றாங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாம் கூட குறைய பேர் புகழ விரும்புறாங்களே கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆனா அவன்கிட்ட முகத்தை அவனே பேஸ்புக்ல எடுத்து அவன் போடுறான், அதனோட 4 பேர் லைக் பண்ணவனா மனம் திருப்தி, ஒரு சந்தோஷம். நாங்க சொல்றோம், ஒரு பிள்ளைக்கு கூட பார்க்க பாருங்க, நீங்க என்ன சொல்றோம், ஒரு பிள்ளைய நம்ம சொல்ல என்கரேஜ் பண்றோமா இல்லையா? பாராட்டுறோம், நல்லா வருவானி, அப்படி செய் இப்படி செய்ய பாராட்டுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞருக்கு அந்த லைக் கொடுக்கின்ற போது அவன் மனம் சந்தோஷம் அடைகிறது. அதனூடாக அவனுக்கு கிடைக்கின்ற அந்த பாராட்டை நினைக்கிறான், அல்லது அவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் நினைக்கிறான். இப்ப பேஸ்புக்ல போடுறாங்க எல்லாரும் அழகானாக்கலாம்,
எல்லாரும் அழகான பிடிச்சி போட்டோ விடுறீங்களா இல்லையே? போட்டோ ஒன்று நல்லா அழகா இருந்துச்சு சார். நான் நேற்று முந்தின அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வேணாம். நான் சொல்ல நம்ம சமூகத்தை பத்தி கேட்கிறேன். எங்க பிள்ளைகள் என்ன போட்ட நேரம் அதோட அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறது, அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதாக உணர்கிறான். ஏன் அந்த அங்கீகாரத்தை பிள்ளை எடுக்கணும்? இதெல்லாம் சரி. இந்த பேஸ்புக்ல அவன் போடுறதால என்னவாப்பா உங்களுக்கு குறைச்சல் வந்துச்சு? அவனோட செல்ஃபி போடுறதால என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவனோட போட்டத்தை போடுறதால என்னது? நண்பர்கள் ஒத்துமையா இருக்கிறதால உங்களுக்கு என்ன குறைபாடு? சரி, பொஞ்சாயோட பேஸ்புக்ல கதைக்கான், முகத்தை பார்த்து கேட்க, முகத்தை பார்க்கலடா, அந்த காலத்தில் பார்த்து கேட்க இயலாது, இப்போ பார்த்து கதைக்கிறான். அப்படி ஒரு சூழலாம் பார்த்து, அதாவது அவனுக்கு குறைந்தபட்சம் அந்த ஊடகங்களால் கிடைக்குது அந்த திருப்தி, அந்த உணர்வுகளை ஏன் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஊருக்குள்ளே இருந்து கொண்டு குண்டுச்சட்டைக்குள் குதிரையோட்டி கொண்டிருப்பவர்கள். அதனால் அந்த உணர்வுகளை உங்களால் உணர முடியாது. ஏனென்று சொன்னால் முட்டையூட்ட கோழிக்கு தான் வலி தெரியுமா? அதே மாதிரி தான் அவனுக்கு என்ன பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அதோடைய நிலவரம் தெரியும். ஆகவே இன்றைக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்றாங்க, எழுதுறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி பேஸ்புக்ல சண்டை பிடிக்கிற எத்தனை பேரு சொல்லுங்க? எத்தனை? நீங்க எல்லாரும் சண்டை பிடிக்கிற பேஸ்புக்ல நான் உண்டு. சொல்லுங்க. அவன் பேஸ்புக்ல சண்டை பிடிக்கிறாங்க எத்தனை பேர்? நீங்க தலைவர்கிட்ட கேட்டா அவர் அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு. மொத்தமா ஒரு 15 பேரை கூட சொல்ல மாட்டாரு. ஆனா ஏறாவூர்ல எத்தனை பேர் பேஸ்புக் இருக்கு, எத்தனை பேருக்கு அக்கௌண்ட், எத்தனை பேர் ஃபேக் ஐடி, எத்தனை பேருக்கு எத்தனை இருக்குது? அப்ப அவ்வளவு பேரும் சண்டை பிடிக்கானா? அவ்வளவு பேரும் மோசம் எழுதுறானா? இல்ல. அதே மாதிரி நெல்லா எழுதுறவன் சமூக சிந்தனையாளர்கள் யாருன்னு கேட்டா அதுக்கு ஒரு 25 பேரை சொல்லுவாரு. 15 பேருன்னா 25 பேரை சொல்லுவாரு. ஆனால் நல்ல விஷயங்கள் எழுதுறாங்க. மற்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தனிப்பட்ட தங்களுடைய சமூக நடவடிக்கைகள் அல்லது தங்களுடைய சொந்த விஷயங்களை பேஸ்புக்கில் போடுறார்கள். அதுகளை போடுவதற்கு கூட ஒருவனுக்கு உரிமை இல்லையா? மறக்கப்பட்டிருக்கிறதா? அது மாத்திரமல்ல, இன்றைய பாருங்க, குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறது. குற்றச்செயல்களுக்கு உடனே ஆதாரபூர்வமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள், தடைகளை விதிக்கிறார்கள், தண்டனை கொடுக்கிறார்கள். இதெல்லாம் எதனால் வந்தது? இன்றைக்கு மீடியா அல்லது இந்த பேஸ்புக் அல்லது போராட்டத்தையெல்லாம் கேமரா, இப்படி பலதரப்பட்ட விடயங்களின் ஊடாகத்தான் இந்த சமூகத்திலே மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு சாரார், குறிப்பிட்ட வர்க்கம் ஒரு சின்னதொரு பிழையை செய்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் பிழை சொல்லிக் கொள்ள முடியாது. இன்றையில் இருக்கிறார்கள் பார்த்தா தெரியும், மார்க்கத்தை மார்க்கத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுவார்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், ஏன் இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள் தொடக்கம் அனைவருமே பேஸ்புக் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக குற்றவாளி என்று சொல்வது ஒரு சமூகத்தையே கேவலப்படுத்துகின்ற ஒரு செயல். அது மாத்திரமல்ல, ஒரு நிமிடம் தரணும். என்னன்னு சொன்னா, அவங்களுடைய வரலாறு அவங்களே சொல்லிக் கொண்டாங்க. அது மிகவும் சந்தோஷமான விஷயம். ஏன் நாங்கள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பத்தி அவங்க சொன்னாங்க. நாங்க சொல்றோம் என்னன்னா, இந்த பேஸ்புக் எந்த கருத்து என்ன தனிப்பட்ட ரீதியா ஒரு உணர்வுகளை மதிக்கின்ற, உணர்வுகளை ஒன்றிணைக்கின்ற அன்பான ஒரு நண்பர் வட்டத்தை உருவாக்குகின்ற, ஒரு கணவன் மனைவிகளின் ஈடுபாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வான ஒரு அமைப்பை, தண்டனைகளை தடுக்கின்ற ஒரு அமைப்பை, குற்றங்களை தடுக்கின்ற ஒரு அமைப்பை, ஒரு சமூக ரீதியான கட்டமைப்பை உருவாக்குகின்ற ஒரு நல்ல அமைப்பை உருவாக்குகின்றது என்று கூறி, அதோடு இனிவரும் காலங்களிலே நீங்களும் நல்ல பிள்ளைகளா வந்து நல்ல விஷயங்களை எழுதணும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். நல்ல ஆசீர்வாதத்தோட அந்த பேச்சு இருந்தது. இப்போ உண்மையாகவே இன்றைக்கு இந்த ஃபேஸ்புக் பாவிக்காதங்க செல்றங்கிறது கல்யாணம் முடிக்காதங்கிற அளவுக்கு போய்த்தான். மேனே அந்த ஆள் சொல்றாரு. அதை அந்த வகையில் சமூக வலைத்தளங்களை பாவிப்பது இந்த சமுதாயத்துக்கு நன்மையை பயக்கிறது என்று கவிஞர் நௌசாத் சார் அவர்கள் அழகாக பேசிவிட்டு சென்றார். தொடர்ந்து அதே அணியிலே சமூக வலைத்தளங்களை பாவிப்பது இந்த சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது என்கிற அந்த தொகுப்புரையை வழங்குவதற்கு ரஹ்மான் அங்கிள் அவர்களை அழைக்கிறேன். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்துக்கு நடுவர் தலைப்பை மாற்றி வைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் எங்களையும் கூப்பிட்டு தான் அந்த தலைப்பை தெரிவு செய்தார். இலத்திரனியல் ஊடகங்கள் வரமா சாபமா என்று. ஆனால் பேஸ்புக் வரமா சாபமா என்று மட்டும் எடுத்திருக்கலாம் போல் இருக்கிறது. அனைவரது சுற்றுவட்டமும் அந்த பேஸ்புக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இலத்திரனியல் ஊடகங்கள் என்பது பல்வேறுபட்டது. உதாரணத்துக்கு சொல்றேன்னே, அன்றைக்கு ஒரு படியும் கொழம்புல இருந்து கோல் எடுக்க உமா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், ஐடென்டி கார்டை தவறி வச்சுட்டு வந்துட்டேன், உடனே அனுப்பு. 5 நிமிஷத்துக்கு இடையில போட்டோ காப்பி எடுத்து வெக்ஸில் அனுப்பியாச்சு. அது கூட இலத்திரனியல் தான், உடனடியாக போகுது. என்னென்ன வெளிநாட்டுக்கு கூட போகுது. ஒரு மாத கணக்கில் செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு வினாடி நேரத்தில் நடக்குது. இவடத்தா கத்தி கத்தி சவுத்து போய் கிடக்காங்கள, இவங்களை இப்போ கூப்பிட்டு எடுத்தது இந்த இலத்திரனியல் ஊடகம் தான். வேற இவங்களோட ஊட்டவை கூப்பிடல. நாங்க இவடத்தை கிடந்தா எங்க நிற்கிறீங்க, வாங்க
சரி ரெடி ஏறுங்க நின்று கூப்பிட்டு எடுத்தது அந்த இளைஞரணியல் ஊடகம் தான் சீதவி. அதை மறந்து அவங்க என்னத்தால வந்து சேர்ந்தாங்கிறத மறந்து ஓட்டு இப்ப இருந்துக்கிட்டு அது சாபம்ண்டா இதுக்கு கிடைக்க போறது இவங்களுக்கு உங்களோட சாபம். இந்த பேஸ்புக் பாவிக்கிற அத்தனை பேர சாபம் தான் இவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏனண்டா நாங்க இது வரம் அல்லாஹ்வால அருளப்பட்ட வரம். என்னண்டா இந்த பாருங்க ஒன்றை சொல்றேன், உலகத்துல பிறந்து வளர்ந்த இத்தனை கோடி முஸ்லீம்கள்லையும் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க நூற்றுக்கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்க மக்காவுக்கு போறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க. அது அல்லாஹ்வோட நாட்டம், எல்லாருக்கும் போக கிடைக்கிறதில்ல. ஆனா என்ன நடக்குது, 7 லட்சம் 8 லட்சம் செலவழிச்சு மக்காவுக்கு போறாங்க. சனத்துக்குள்ள வந்து நெறிபட்டு நசிபட்டு வந்து அவங்ககிட்ட கேட்டா என்னத்தை தான் பார்க்க விட்ட அனுவல் நசிஞ்சு எரிஞ்சு உயிர் தப்பி வந்தது பெருசு. ஆனா நாங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு டிவியை போட்டோம்டா, பிளேன்ல இருந்து எடுக்கான், கட்டடத்துல இருந்து எடுக்கான், ஒவ்வொன்றும் அக்கு வர ஆணி வரா. அந்த புனித ஸ்தலங்களை பார்க்கும், தௌர் மலையை பார்க்கும், ஹிரா குகையை பார்க்கும், ஒவ்வொரு இடத்தையும் கண்ணுக்கு எதுக்க காட்சியா காட்டுறான் டிவியில. அந்த துவா பிரார்த்தனையில பங்கு கொள்றோம். மக்காவுக்கு போகல, அதை விடுங்க. ஆனா போனவங்களை விட சிறப்பான காட்சிகளை நாங்க காண்றோம். எங்கட உமா மாதிரி தலையில முக்காட்ட போட்டுக்கிட்டு அதுகளை பார்த்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த துஆவுக்கு கையேந்துறாங்க. டிவியில மேட்ச் பாக்குற மாதிரி. ஆனா இப்ப நான் சொல்ல வரேன் நேரத்தோட இவங்களுக்கு சொல்லிட்டேன், மீன்ல சதயம் மட்டும் தின்னுங்க முள்ள தின்னாங்கண்டு. அதுபோல இவங்களுக்கு சொல்றேன், நீங்க மெச்ச பார்த்தாலும் சரி மஜ்ஜிய பார்த்தாலும் சரி. ஆனா நல்ல விஷயம் எத்தனையோ வந்துகிட்டு இருக்கு. இப்ப ரேடியோவில் 5 நேரமும் பாங்கு ஒலிக்குது. அதுக்காக ரேடியோவில் சொல்றியா பாட்டு போடுறான், நமக்கு தேவையில்லைன்னா தட்டி விடுறேன். அல்லாஹ் உலகத்துல வண்டியை படைச்சிருக்கான், நாயை படைச்சிருக்கான். ஆனா குர்ஆன்ல ஹராம்னு சொல்லிட்டான் திங்காதங்கண்டு. அதுக்காக அல்லாஹ் என்னதுக்கு அதை படைச்சான்? படைக்காம விட்டுருக்கலாம் சொல்ல இல்ல, எல்லாத்தையும் படைச்சு போட்டு அல்லாஹ் நம்ம தலைக்குள்ள ஒரு அறிவை கூட வச்சு, ஒரு மூளையை வச்சு, ஒரு பகுத்தறிவை வச்சு தந்திருக்கான். அடே நீ இன்னத்தை விலகிக்க, இன்னத்தை சேர்த்துக்க, ஒவ்வொன்றுக்கும் இந்த பாருங்க அல்லாஹ்வோட நாட்டம் ஒவ்வொன்று விஷயத்தை கேளுங்க. ஆனா இவங்களுக்கு தொகுப்புரை சொல்றேன்டா, விடிய தொகுப்புரை சொல்லலாம். ஏனென்றா இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை 3 பேரும் அறிவாளிகள் 3 பேரும் வந்து கிடந்து கத்தி குழப்பி நாசமத்தோடு போய்த்தாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு கதை, இந்த பேஸ்புக் சரியில்லைண்டா இந்த கையில வச்சிருக்கிறத தூக்கி பாத்துல இருங்க வச்சுக்கிட்டு கைக்காங்க சாபம் நடுவர் அவர்களே. இது வரம், இது உலகம் அழியும் வரைக்கும் இன்னும் விரிவாக்கப்பட போகுதே தவிர இது குறைய போற வரம் இல்ல. வரம் என்று சீர்பளிக்குமாறு கூறி விடைபெறுகிறேன் நான். மாமா பேசினாரா ஏசினாராண்டே விலங்கல் இன்னைக்கு. அடுத்ததாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது சாபமே என்ற அணியின் தலைவர் அவர்கள் இப்பொழுது தொகுப்புரை வழங்குவார்கள். வாழ்வியல் ஒழுங்கில் சமூக வலைத்தளங்கள் சாபமே என்று நான் மீண்டும் உறுதியாக கூறுகிறேன். மாமா கவிஞர் ரகுமான் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள், ட்ரௌசருக்கு கையுறது, ராத்தா இஞ்ச மச்ச அங்க இங்க ராத்தாக்கு புள்ள பிறகுறாத இப்படின்னு தனக்கு விருப்பமான துறையிலேயே நீண்ட நேரம் விளையாடுங்க. தனக்கு விருப்பமான துறையில 10 நிமிஷம் நெல்ல விளையாடு. மாமா ஹச்சு ஊவாகத சமூக வலைத்தளம் கிடைக்கல. மாமா ஊவாக ஒரு ஊர்ல அந்த கதை விளைதா. ஓகே விளைதானே யஹியா தம்பி சொன்னார், சமூக வலைத்தளங்கள் மத்திய கிழக்குல பாரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கோம். ஏற்றுக்கொள்றோம். என்ன நடக்குது மத்திய கிழக்குல? இப்பங்க ஈராக்கில் என்ன நடக்குது, லிபியாவில் என்ன நடக்குது? யுனெஸ்கோவிடம் இருந்து 30க்கு மேற்பட்ட தங்கப் பதக்கங்களை ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் பெற்றெடுத்தார். லிபியாவினுடைய மமரல் கடாஃபி இருக்கிற போது உள்நாட்டு குழப்பம் ஏற்படவில்லை. எகிப்தினுடைய ஹுஸ்னி முபாரக் இருக்கிற போது அங்கு உள்நாட்டு குழப்பம் ஏற்படவில்லை. இன்று பக்தாதிலே, ஈராக்கிலே, சிரியாவிலே பாரிய குண்டுவெடிப்புகள், மனித உயிர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது.
சமூக வலைத்தளங்களால் மாற்றத்தை உண்டு பண்ண முடிந்ததை தவிர அங்கே நிம்மதி ஏற்படுத்த முடியவில்லை. ஈராக் அழிந்து கொண்டிருக்கிறது, பகதாத் எரிந்து கொண்டிருக்கிறது, லிபியா என்று அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். அன்புக்குரியவர்களே, சமூக வலைத்தளங்களால் மாற்றத்தை உருவாக்க முடிந்தால் அதன் மூலமாக நன்மையான விடயங்கள் நாட்டிலே நடக்க வேண்டும். ஆனால் அங்கு நடந்து கொண்டிருப்பதெல்லாம் அங்கு பேரழிவுகளும் பெரும் பெரும் மனித படுகொலைகளும் தான். ஆகவே இந்த மனித படுகொலைகளுக்கும் இந்த பேரழிவுகளுக்கும் வித்திருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள். இலங்கையிலே ஆட்சி மாற்றம் வந்தது சொன்னார்கள், உண்மைதான். ஆனால் இன்று நாட்டிலே பாரிய விலையேற்றம், மக்கள் வாழ முடியாத ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தது அன்புக்குரியவர்களே, இன்னொன்று சொன்னார்கள், என்னதான் இருக்கிற மேடையிலேயே அரசியல் பேசும் தைரியமும் சாணக்கியமும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இன்னொரு விடயத்தை சொன்னார்கள். நோன்பு காலங்களில் எஹியா சொன்னார், நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுகிறேன், நோன்பு காலங்களில் பாசித் அலி அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று சந்தோஷமாக இருக்கிறது. நான் செய்த விடயங்கள் இறைவனுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், நான் அனுப்புவது அங்கேதான், இந்த பேஸ்புக்கு அல்ல. என்னுடைய நிலைமைகளும் என்னுடைய விடயங்களும் அது பேஸ்புக்கில் வர தேவையில்லை. அது அல்லாஹ்விடம் அனுப்பினால் அது இக்லாசான சிந்தனைகளையும் மாற்றங்களையும் சமூகத்திலே உண்டு பண்ணும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சமூக வலைத்தளங்களில் போட்டு தங்களுடைய நிலைமைகளை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இகலாசாக செய்யுங்கள், இறைவன் மாற்றங்களை உண்டு பண்ணுவான். இகலாசாக செய்கிற விடயங்கள் மூலமாக இதயங்களை அல்லாஹு தாலா இலகுவாக்கு ஆக்கி கொடுப்பான். அது மாத்திரமல்லாமல் நீங்க சொல்லுகிறீர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அந்த பாரிய மாற்றங்கள் என்பதற்கெல்லாம் தௌவா அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு தௌவாவை அதாவது பிரச்சாரம் தான் செய்யறாங்க. யாரா வாழ்வியா இருக்கா, பேசுறதுக்காக கூட, செயற்படுறதுக்காக ரொம்ப குறைய பேசுவாங்க. அது இது என்ன எக்கச்சக்கமான விடயங்களை பேசுறதுக்கு நிறைய பேர், ஆனா அத வாழ்க்கையில அமுல்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. நோம்பை பத்தி விடிய விடிய பேசுறாரு, அங்க போனா ரிங்ஸ் கொடுக்காரு. என்னது நோம்பு நிறைய பேசுறீங்க, ரிங்ஸ் கொடுக்குறீங்க, அது பேச்சு வாப்பா, இது வாழ்க்கை. நான் ரிங்ஸ் குடிக்கிறது சொல்றாரு. இது என்ன காரணம்? இது வாழ்க்கையில இல்ல. இன்றைக்கு எல்லாரும் பேச்சாளர்களும், எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்களும், எல்லாரும் புத்து சொல்றார்கள் தான். இன்றைக்கு சமூகத்தில் அந்த சமூகத்தில் சொல்லப்படுற விடயங்கள், நல்ல விடயங்களை ஏற்று நடக்கிறார்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு சொன்னாங்க, இந்த குறிப்பை பார்த்து நல்ல பிள்ளைகள் பிள்ளையான செய்தியை சொன்னாரு. இந்த வெள்ள நிவாரணத்துக்கு 75,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்களாம். அதுக்கு மேல எடுத்தாங்க இல்லையான்னு சரியான்னு சொல்லி அது கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க 75,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன், மன்னிப்பு கேட்க அவங்கள்ட்ட. அப்படி பிள்ளையான தகவலை வழங்கப்படாது. நீங்களே இப்படி மேடையில பிள்ளையான தகவலை வழங்கின அந்த பிள்ளைகளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க 75,000 எடுத்து 75,000 கொடுத்தேன், ஒன்றும் கூட இருக்கு. அப்ப அப்படியா செய்ய மன்னிப்பு கேளுங்க. யார் யார் அதை தெரியாது. ஆக அன்புக்குரியவர்களே, சமூக வலைத்தளங்கள் சாபம், ஒரு சாபம் தான். அடுத்தது கவிஞர் சொன்னாரு, அந்த மீன் முள்ளு பொறுக்கிறாரு. மாமாக்கு என்ன ஒருத்தர் தெரியா? எனக்கு தெரியா, மாமாக்கு பொறுத்தாது. அன்புக்குரியவர்களே, யாரையும் பவுல் நேரம் இல்லை. சமூக வலைத்தளங்கள் சாகும். இந்த சமூக வலைத்தளம் ஊடாக, அமைப்புகள் ஊடாக எத்தனை பேர் வாழ்க்கையில் நல்ல விடயங்கள் நடந்திருக்கு. அப்படி இல்லை, எல்லாரும் மனவேதப்பட்டுக் கொண்டதாக இருக்கிறோம். அப்படியான செய்தியை போட்டானே நிறைய பேர். நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுவேன். சமூக வலைத்தளங்களால் பாதிக்கப்பட்டாக்கிற நிறைய பேர் நான் எழுப்பி தாட்டுவேன். ஆனா காட்டல. ஏன்? அவங்களோட மானம் போயிடப்படாதுக்காக வேண்டி. இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக பல்வேறுபட்ட மனிதர்கள் நொந்து போயிருக்கிறாங்க, வேதனைப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்? அவங்களோட மானத்தை குறைக்கிறதுல மிக மிக முன்னணியில் நிற்கிறது சமூக வலைத்தளங்கள். ஆகவே சமூக வலைத்தளங்கள் சாபம்தான், அது ஒரு தீமைதான். நான் சொல்லுகிற இன்னொரு விடயத்தை, ஒன்றொன்று நன்மை இல்லாமல் இல்லை. பாவிக்கிறார்கள் பொறுத்திருக்கி, ஆனா பாவிக்கிறார்கள் யாராவது அதுக்கு நெல்ல விடயங்களை போறீங்களா? போற அந்த SEX தான் போய் பூர்வது மாமா, SEX தான் மாமா. ஆகவே சமூக வலைத்தளங்கள் சாபமே என்று கூறி சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம். பேஸ்புக்ல அக்கவுண்ட் இல்லாமலுக்கே இந்த கதண்டா. பேஸ்புக்ல ஒரு அக்கவுண்ட் இருந்திருந்தா வாசித்தனா தரமா இன்னொரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கலாம். அழகான பேச்சு. அன்புள்ள சகோதரர்களே,
சமூக வலைத்தளங்களினுடைய பாவனை இன்று சமுதாயத்துக்கு நன்மை பயக்கிறதா தீமை பயக்கிறதா என்கிற அந்த பட்டிமன்றம் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. 2 தரப்பினரும் மிக அழகாக தங்களுடைய கருத்துக்களை காரசாரமாக நகைச்சுவையாக எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு தானே. எங்கடா செல்ல போறீங்க? லைக் வாயால செல்றலையே விரலாலண்டா நேரம் விரலாலண்டா நேரம் லைக்க போட்டு எல்லாருக்கும் செல்லிப்பீங்க. வாயால சொல்லணுமே. உண்மையாகவே என்னண்டா அந்த பேஸ்புக்கால சமூக வலைத்தளங்கள்ல மெயினா பேஸ்புக் தான் கூடுதலா நாங்கள் பயன்படுத்துறோங்கிறதால இந்த பட்டிமன்றம் அதை நோக்கியதா இருக்குது. நாங்க பார்த்தோம் சொன்னா மிக கடுமையா வந்துட்டு பேஸ்புக்கை பயன்படுத்துற ஆக்கள் நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்க பெரிய சிந்தனைவாதிகள் அங்கஞ்சல பெரிய அளவுல வாசிப்பு பின்புலங்கள் இல்லாம 4 பிரச்சனையை பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் வாசிச்சு போட்டு குறுகிய ஒரு சிந்தனைக்குள்ள நின்று நாங்க என்ன செய்யறோம்னா சமூகத்தை கட்டி எழுப்புற வகையில எல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலையில ஒரு மாற்று கருத்து வரக்குள்ள அதை நாகரிகம் இல்லாத முறையில அணுகிறது. உங்களோட சேர்த்து ஒரு குற்றவாளியா நானும் இருந்துதான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தலைப்பா எடுக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா நாங்க இவ்வாறு பாவிக்கிற அந்த பேஸ்புக் பாவனைங்கிறது வந்துட்டு எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். இப்ப பாசித் அலி சார், மொய்தீன் சார், தம்பி சப்ராசாக்கள் பேசின மாதிரியான மிக கடுமையான குற்றங்கள், மிக கடுமையான தீங்குகள் இல்லாத வகையில் அதை பயன்படுத்துறாக்களா எங்களால் மாற முடியுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏனென்று சொன்னா மஹமூத் தர்வீஸினுடைய அந்த கவிதைகள் எழுதப்படுகிற பொழுது யூத சாம்ராஜ்யம் பயப்படுமா? என்னடா எழுதிக்காண்டை முகமது இந்த மஹமூத் தர்வீஸ் இன்றைக்கு பேஸ்புக்ல என்ன எழுதிருக்கான்னு அப்படி பார்த்து பயப்படுமா? அந்த சமூக மாற்றத்துக்கு அவருடைய எழுத்துக்களுக்கு அந்த பேஸ்புக் அங்க தேவைப்படுது. ஆனா நாங்க என்னத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிற அந்த அடையாளத்தை தான் நாங்க பார்க்கணும். அந்த வகையில சமுதாயத்தில் வந்துட்டு பேஸ்புக்கை பாவிக்கிற நாங்க எனக்கு ஒரு நண்பர் ஒரு விஷயம் ஒன்று பகிர்ந்து கொண்டார். அவர் துபாயில வேலை செய்யறவர். அவர் துபாயில நைட் டியூட்டி முடிச்சுட்டு ராவு 4 மணிக்கு வாராராம். சீரியஸா ராவு 4 மணிக்கு அங்க 2 மணி தான் 4 மணியா அந்நேரம் ஒரு ஆளோட பயங்கரமா சீரியஸா சண்டை உடிச்சு பயங்கர தூஷணம் சாமானமா போயிட்டு இருக்கு. அவ கேட்டான் நைட்டு, இந்த ஆள் எத்தனை மணிக்கு எழும்பி ஆபீஸுக்கு போய் வேலை செய்யற? அப்ப அது சம்பந்தமான விமர்சனங்களும் வருது. இன்றைக்கு ஏறாவூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸுக்கெல்லாம் போனா ஒழுங்கா உடனடியாக வேலை முடிச்சுக்கலாம் வைக்கின்றோடு. எப்படி பாப்பா முடிக்கிற? ராவெல்லாம் பேஸ்புக்ல கிடக்கிறது. இந்த நோன்பு முடிஞ்சுதானே நான்லாம் எங்கட வேலையை பேத்துருவோம். எங்கெல்லாம் ரொம்ப குறைஞ்ச நேரங்கள் இரவுகளில் மட்டும்தான் பேஸ்புக்கில் பார்க்கலாம். நோன்புக்காக வேண்டி நானும் பயங்கரமா சகர் செஞ்சு போட்டு தான் படுக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி நான் கடுமையாக ஃபிசிக்கலி கடுமையான ஒரு ஆட்படுதலுக்கும் அடுத்து மென்டலி நாங்கள் ஒரு வகையான உளைச்சலப்பா. இப்போ எந்நேரமும் பார்த்துட்டு இப்போ நாம் ஒன்று போட்டுட்டு டக்குன்னு பார்க்குறேன். மொய்தீன் சார் என்ன ஏசிக்காரோ, அந்த சார் என்ன ஏசிக்காரோ, இந்த சார் என்னத்தால் ஏசிக்காரோ. வேற நிம்மதியற்ற வேலை எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் தான் அதே டைம்ல. அப்ப அதுக்காக நாம எழுதாம இருக்கிறையா? ஏறாவூர்ல பேஸ்புக் பார்க்கிறாங்கல்ல, சண்டை உடிக்கிறாள், நானும் ஒருத்தர் அடையாளப்படுத்தப்பட்டது அது உண்மை. அதுக்காக எழுதாம எல்லாம் இருக்கல அது சரிதானே? அப்ப இவ்வாறு நாங்க பார்க்கிற பொழுதோ இங்க சொல்லப்படுகின்ற அந்த பிழைகள், அதாவது நீண்ட நேரம் பாவிக்கிறது, எங்கட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் அடையாளப்படுது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தவிர்ந்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். அதாவது நாம கக்குசி நாரதுன்றதுக்காக வேண்டி இடிச்சு தள்ளையலாது. நான் அது பேஸ்புக்ல எழுதின விஷயம் தான். கக்குசி நாரது நம்ம கக்குசி நாரதுன்றதுக்காக வேண்டி அதை இடிச்சு தள்ளையலாது. அதுக்கு காப்பிக்கு போடலாம், இல்லாட்டி சல்லைட் சவுக்காரம் போட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஊத்த போனா சரி சரியானு. ஆக அதை பயன்படுத்துற வீதங்கள் குறைக்கப்பட வேண்டும். அந்த மஹமூத் தர்வீஸினுடைய ஆக்கங்கள் செல்வாக்கு செலுத்தியது போல எங்களுடைய ஊரிலே எழுதப்படுகிற சகோதரர்களுடைய ஆக்கங்கள் இந்த ஊரினுடைய எதிர்காலத்தை, அதனுடைய இருப்பை, அபிவிருத்தியை மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனா ரீதியான முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. நிறைய மாற்றங்கள். வாசுமித்திரன் சொல்லி ஒருத்தர் பேஸ்புக்ல இருக்காரு, நீங்க பார்க்கலாம். அவர் ஒரு கவிதை அவர் எழுதுறாரு. எப்படின்னா எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க, நான் சொல்றேன். அதாவது புத்தர் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு யாசகம் கேட்டு போறார். போகக்குள்ள அங்க இருந்து ஒரு பொம்பளை அவரோட கையால யாசகத்தை நீட்டுறா. அந்த கையை பார்க்கக்குள்ள அவரோட பொஞ்சாதி யசோதராட ஞாபகம் வருது. அந்த நேரம் இந்த கவிஞன் வாசுமித்திரன் ஒரு வாசகம் எழுதுறான், ஞாபகங்களின் சேர்க்கையினுடைய வழிகள் தான் ஞானம். எப்படி ஒரு அழகான விஷயம் பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க பேஸ்புக்குள்ளால தான் அனுபவிக்கலாம். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க முடிவு எடுத்துக்கங்க, முடிவு கொடுக்குறதுல நான் உறுதியா இருந்தேன். நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கின்றவையே என்று அந்த அணிக்கு நான் அந்த வெற்றியை கொடுக்கிறேன்.
நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் சமுதாயத்துக்கு வரமானது. அதை பயன்படுத்துவதில் உள்ள தீங்குகளை நாங்கள் களைவது என்பது எங்களுடைய கைகளிலே உள்ள ஒரு விடயம். அதை நாங்கள் நிச்சயமாக செய்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த பட்டிமன்றத்தை, அந்த பட்டிமன்றம்ங்கிற அந்த ஃபீலிங்ஸை உருவாக்கின ஒருத்தருக்கு நான் அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர், அதாவது நல்லா பேசினவர் ஒருத்தரை தெரிவு செய்யணும். அது என்னண்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டிமன்றம், இந்த மொய்தீன் சார் கோவிச்சிட்டாரு இன்னைக்கு, உண்மையாவே அப்படி இல்லை சார், உங்களை நோண்டியாக்கணும்னு சொல்லவே இல்லை சத்தியமா. என்னன்னா அந்த பட்டிமன்றம் ஒன்று பேசக்குள்ள இந்தியாக்காரன் பேசுவான், அந்த அப்படி இருக்கும். இந்த நாங்கள் ஒரு கயக்கிற மாதிரி. இப்போ அதை செஞ்சு முடிச்சாரு ரஹ்மான் மாமா, செஞ்சு முடிச்சாரு பாசித் நானா, செஞ்சு முடிச்சாரு தம்பி சப்ராஜ், செஞ்சு முடிச்சாரு எஹியா கான், செஞ்சு முடிச்சாரு. இப்போ எந்த பர்சனல் ஒப்பீனியன் படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த பட்டிமன்றத்தினுடைய எங்கட பாசித் அலி சார் நான் சிறந்த பேச்சாளரா இந்த பட்டிமன்றத்தில் தெரிவு செய்கிறேன். ஆகவே இந்த பட்டிமன்றத்துக்கு உதவி அளித்த ஏறாவூர் நகர சபைக்கு, அதனுடைய செக்ரட்டரிக்கு, அதே மாதிரி இந்த பட்டிமன்றத்தை பற்றி போட்ட உடனே நிறைய பேர் இவ்வளவு பேர் வந்து கேட்குறீங்கிறது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயமா இது உங்களுடைய உள்ளங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லியிருக்கும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.